सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्। நாலு வரைக்கும் முடிஞ்சிருக்கு இல்லையா? ஐந்தாவது உபதேச உந்தியாரையும் உபதேச சாரத்தையும் படிச்சிடலாம். எண்ணுரு யாவும் இறை உருவாம்ன எண்ணி வழிபடல் உந்தி பர வீசனு பூசனையும் உந்தி பர. ஹரிவராசனம் ராகத்துல உபதேச சாரம். ஜகதயி சதி யுக்த சேவனம் அஷ்டமூர்த்தி தேவ பூஜனம். இந்த பாடல் இந்த ரெண்டையுமே சமஸ்கிருதமும் இந்தியாரும் ஒரே கருத்து தர மாதிரி தான் வடிவமைச்சிருக்கார். நாலாவது பாடல்ல சொன்னது என்னன்னா பூஜை, ஜபம், தியானம். இது மூணு ஒன்றுக்குள் ஒன்று, ஒன்றில் ஒன்றுன்னு சொன்னார். போன கடையை நம்ம படித்தோம். ஆமாம், அந்தந்த வகையில் அது சிறப்பை தரும். இது முதன்மையானது, இது அடுத்து அப்படின்லாம் கிடையாது. பூஜைன்னு செய்கிறோம், வழிபாடுன்னு செய்தா எதை கரணமாக வச்சு நம்ம வழிபாடு செய்கிறோம்? வழிபாடு சாமிக்கு வழிபாடு பண்ணுறோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உபகரணம் எது? உருவம் சுவாமி. நாம அந்த சாமிக்கு வழிபாடு செய்யறது எந்த உபகரணம்? நம்ம வச்சிருக்கிற கரணம் எது? அதாவது வழிபாடு செய்யக்கூடிய கரணம் எது அப்படின்னு கேட்டா, இதுல இங்க போன தடவையே சொல்லியிருக்க 3. அதுல இப்போ சொல்ல போறது 1. அது என்ன? 6வது ஸ்லோகத்துல சொல்லுவார். டாக்டர்னு எடுத்துக்கொண்டோம்னா 3 வகை டாக்டர் இருக்காங்க. ஆசிரியர்னு எடுத்துக்கொண்டா 3 வகை ஆசிரியர் இருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா? அந்த 3 வகை எல்லா விஷயத்துலையுமே. சாந்தின்னு சொல்றது கூட 3 வகை சாந்தி சொல்றோம். ஒரு கோயிலே வளம் வரணும்னா 3 வேளை வளம் வரும். அதாவது உத்தமம், மத்தியமம், அதமம், அப்படி 3 வகைகளை சொல்றோம். அது மாதிரி வழிபாடு கூட 3 கரணத்தால நம்ம செய்யறோம். எதுல வேணாலும் செய்யலாம். ஆனா நமக்கு உடனே செய்யக்கூடியது, யாருக்கும் தெரியாம செய்யறது, இன்னும் யாருக்கும் தெரியாம செய்யறது. அது என்ன அப்படின்னு கேட்டா, முதல்ல நாமளே சொல்லுவோம், மனம் வாக்கு காயம்னு சொல்றோம்ல. அது மனம் வாக்கு காயத்துல பூஜை புனஸ்காரம் பண்றதா இருந்தா 3 எந்த காரணம்? காயம்தான். காயம் இல்லாம நம்மால வழிபாடு பண்ண முடியாது. இது பூஜை புனஸ்காரம் செய்யுது. பூஜை எல்லாம் செய்யல, பாத்திரம் பண்றோம், கழுவுறது, கொள்றது, தீபம் காட்டுறது, இதெல்லாம் இல்லைன்னு வைங்க. ஆனா நீங்க வழிபாடு செய்வீங்க. அப்ப அடுத்து உதவி செய்யறது வாக்கு. அதான் நம்ம ஆமா, காயத்துக்கு பிறகு வாக்கு. இந்த வாக்கத்தான் என்ன செய்யறோம்? சரீரத்தில் சொல்ற மாதிரி எப்படி வேணாலும் செய்யறோம். ஜபம்னு சொல்றோம். இதுக்கு ஜபம் செய்யறதுன்னா என்னது? நீங்க ஸ்தோத்திரம் சொல்றதுல விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்றதுல அது கூட ஜபம்தான். வெளியே சொல்றீங்க சப்தமா, அவ்வளவு உறக்க சொல்ற ஜபம். அப்புறம் உறக்க சொல்லாம மனதுக்குள்ளேயே சொல்ற ஜபம். மனதையும் சொல்ல விடாம சும்மா நினைச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஜபம், அது தியானம் இந்த மாதிரி போயிடும். அது அரசியல். இந்த இதைத்தான் இவர் சொல்ல வர்றார். எப்படின்னா, எண்ணொரு யாவும் இறை உருவாம், எண்ணத்தால் உருப்பெற்று தோன்றுகின்ற மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், சூரியன், சந்திரன், ஜீவன், இதுதான் பிரபஞ்சத்துல முக்கியமா சொல்லணும்.
5 பொருள் பிரபஞ்சத்துல இருக்கு, அது நமக்கு தெரியும். பஞ்சபூதம் அப்படின்னு சொல்றோம். பஞ்சபூதம் எதுன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த பஞ்சபூதம் நம்மகிட்ட இருக்குதா வெளியில இருக்குதா? நம்மகிட்டயும் இருக்குது, வெளியிலையும் இருக்குது. நம்மகிட்ட இருக்குது நமக்கு தெரியாது, ஆனா நம்மகிட்ட இருக்குன்னு சொல்றோம். வெளியில இருக்கிறது நமக்கு கண் கூட தெரிகிறது. இப்ப நம்மகிட்ட இருக்குன்னா நமக்கு சரீரத்துல அது இருக்குன்னா, வெளியில இருக்கிற அந்த பஞ்சபூதத்துக்கு சரீரம் யாரு? அந்த பஞ்சபூதத்தையும் வச்சிருக்கிறவர் யாரு? அதைத்தான் இறைன்னு சொல்றோம். அப்ப சொல்றாரு, இறை ஒரு எண் உருவாம், எண்ணத்தால் உரு பெற்றது தோன்றுகின்றது எது எதுன்னா ஆகாசம், வாயு, அக்னி, ஆப்ப, பிருத்திவி. இது மட்டும் பத்தாது, சூரியன் ஒண்ணு, சந்திரன் ஒண்ணு, அப்புறம் ஒரு ஜீவன். இந்த 8ஐயும் சேர்த்து என்ன சொல்றாரு? அஷ்டமூர்த்தின்ற. இது அத்தனை அஷ்டமூர்த்தி. அதை சொல்ற, இவை யாவும் கடவுளின் வடிவங்கள் என்று கருத்தில் கருதி கொண்டு வழிபாடு இயற்ற வேண்டும். எப்படி வழிபாடு? என்னொரு யாவும் இறை உருவாம் என எண்ணி வழிபடல் உந்திபட. அப்படி எண்ணி நீ வழிபடு. ஈசனர் பூசனை உந்திபட. ஈசனுக்கு நல்ல பூஜை பண்றது இந்த மாதிரி நினைச்சுதான். உபனிஷத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சாஸ்திரங்களிலேயே கடைசி ஹையஸ்டா இருக்கக்கூடிய கருத்து தரக்கூடிய ஒரு பாடம் எதுன்னு கேட்டா உபனிஷத் தான். அதுல மகாபாரதம், ராமாயணம் மாதிரி கதைகள்லாம் ஜாஸ்தி வராது. ஏதோ அங்கங்க கொஞ்சம் எடுத்துக்காட்டுகள் வரலாம். அந்த உபனிஷத் தரக்கூடிய கருத்து ரொம்ப அற்புதமான கருத்து. அதைத்தான் ரமணன் இங்க கையாளுறார். இப்ப இவர் சொல்றாரு, என்னொரு யாவும் இறை உருவான் என எண்ணி வழிபடல் அப்படின்னு சொல்றாரு. இந்த கருத்து உபனிஷத்துல எங்க வருது? இந்த கருத்து உபனிஷத்துல வருது, ஒரே ஒரு வரியில வந்துருது. எல்லா உபனிஷத்துக்கும் உபனிஷத்து அதுதான், வரியும் அதுதான். உபனிஷத்து எது? 108 உபனிஷத்து இருக்கு. அது 18ஆ கூட சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னதுல 1, 2, 3 எடுத்தா நிறைய இது வரும். பிருகதாரண்யக உபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்து, கட்ட உபனிஷத்து, ஐத்தரேய உபனிஷத்து, அப்படிலாம் வருது. அதுல உபனிஷத்து ஈசாவாசிய உபனிஷத்து. ஈச, கேன, கட, முண்டக்க, மாண்டுக்கியன்னு சொல்லி இப்படி வரிசையா 108 வரையும் போகும். அதுல ஈசாவாசிய உபனிஷத்துல ஸ்லோகமே என்ன தெரியுமா? ஈசாவாசியம் இதம் சர்வம். இங்கு எல்லாமாக இதம், இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலையும் ஈசன் வாசம் செய்கிறார். அதுதான் இங்க சொன்னார். நல் பூசனை இறை உருவாம் என எண்ணி வழிபடல். இங்க இருக்கப்பட்ட எல்லா 5 இது காட்டினார் பாருங்க மூர்த்தி. அந்த 5 மூர்த்தியிலையும் ஈசன் இருக்கான். ஆக ஜீவன்லையும் சேர்த்து கொண்டார் பாருங்க, மூர்த்தி இருக்காருன்னு சொல்லி அதை சொன்னார். அப்படி ஈசனை பரம்பொருளுக்கு செய்யும் சிறந்த பூஜையாகும். இது பூஜைக்கு சொல்றார். எண்ணத்தால் உருப்பெற்று தோன்றுகின்ற அஷ்டமூர்த்தங்களாகிய இந்த 5ம் 8ம் பிரபஞ்சம் முழுவதிலும் வியாபித்து இருப்பதை கருத்தில் கொண்டு இவை யாவும் பரம்பொருளின் வெளிப்பாடு என எண்ணி வழிபாடு இயற்றுவதுதான் சிறந்தது. அப்போ நீங்க வேலை செய்யறது, பூஜை புனஸ்காரம் செய்யறது, அது வெறுமனே இது மட்டும்தான் நினைக்காம எல்லாத்துலயும் அது இருக்குது அப்படின்ற நினைப்போடவே தான் பூஜை நடக்கணும்னு சொல்றார். இவ்வாறு அஷ்டமூர்த்தங்களை கடவுளின் வடிவங்கள் என்று பாவித்து செய்யும் பூஜையே ஈஸ்வரனுக்கு நாம செய்யும் உயர்ந்த பூஜையாகும்ன்றார். இதான் இங்க சொன்னார். இப்ப நம்ம இங்க என்ன பார்க்கிறோம்? உபகாரம், உதவி, சேவை, இந்த மாதிரிலாம் நம்ம செய்யறப்போ நம்மகிட்ட ஒரு பாவனை இருக்கணும். யாருக்காவது நீங்க ஒண்ணு கொடுக்குறீங்க அப்படின்னு நம்மகிட்ட என்ன பாவனை முதல்ல வரும்? ஐயோ பாவம், அவன் கஷ்டப்படுறான், அதனால நம்ம இதை கொடுப்போம் அப்படின்னு தான் நமக்கு வரும். அதுக்கு என்ன பேரு? இறக்கம். நீங்க இறக்கப்படுறீங்க. இறக்கப்பட்டு என்ன செய்றீங்க? மனிதன் தான் இறக்கப்படுறீங்க, ஐயோ பாவம்னு. அதுக்கு பிறகு
உதவி பண்ணுறோம்னு சொல்கிறோம், உதவி பண்ணுறீங்க. இந்த உதவி பண்ணி முடிச்சா அப்பாடா நான் ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு உதவி செஞ்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதுக்கு உள்ள அர்த்தம் ஒன்று இருக்குது. இதைத்தான் இங்கே இந்த பாட்டில் சொல்கிறாங்க. இருக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் யார் இருக்கா? ஈஸ்வரன் இருக்காருன்னா நீ ஒருத்தருக்கு கொடுக்குறதா யாருக்கு கொடுக்குற? அப்போ நீ ஈஸ்வரனுக்கு உதவி செய்வியா? என்னங்க இது? ஈஸ்வரனுக்கே நீங்கள் உதவி செய்வீங்களா? இப்பெல்லாம் அப்படிதான் இருக்கு. ராமர் கோயில் கட்டுறதுக்கு முன்னால என்ன கோஷம் போட்டாங்க தெரியுமா? என்னன்னு கோஷம் போட்டாங்க? நம்ம எல்லாம் காப்பாற்றுறது யாரு? ராமர் தான். இவங்க என்ன சொன்னாங்க? ராமரை காப்பாற்றியே தீருவோம், ராமருக்கு கோயில் கட்டியே தீருவோம். அவங்க இவங்க காப்பாற்றி அவங்க கோயில் கட்டுறாங்க, ராமரை இவங்க காப்பாற்றுறாங்க. அப்படி போயிடுச்சு வாழ்க்கை. அதை ராமர் நினைச்சுக்குவாரு, ஒரு காலத்துல நான் இவங்களை காப்பாற்றிட்டேன்னு, இப்போ நான் தண்ணி ஆகிட்டு இவங்க என்னைய காப்பாற்றி கோயில வைக்கிறாங்க நினைப்பாரா இல்லையா? அந்த பாவனை இல்லாம பூஜை செய்யலான்னு இந்த பாவனை வரணும். எந்த பாவனை? நீ உதவி செய்யவே முடியாது. மனிதாபிமானமோ இல்லை வேற ஏதாவது ஒரு மானமோ எதுவா இருந்தாலும் சரி, இறக்கப்பட்டு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றது தப்பு. யாரு நீ இறக்கப்படுறதுக்கு? ஆண்டவனை விடவா? இது பிரத்யேகமா நடந்தது. எங்க தெரியுமா? இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரோட வாழ்க்கையில 2 கட்டில் இருக்கும். ஒரு கட்டில ராமகிருஷ்ண பரமஹம்சர் தூங்குவார். தூங்கி முடிஞ்சதுன்னா இன்னொரு கட்டில வந்து உட்காருவார், சமணங்கால் போட்டு, தட்சிணேஸ்வர் காளி கோயிலில். அப்போ மக்கள் வருவாங்க, வந்துட்டார் உட்காந்துருக்காருன்னு. வந்து உட்காந்து சும்மா கேள்வியெல்லாம் கேட்க மாட்டான், வந்து உட்காருவா, அப்படி அப்படியே உட்காந்துருவாங்க. இவர் சொற்பொழிவு பண்ண போறவரெல்லாம் இல்லை, சும்மா என்ன பார்க்க வந்திருக்காங்க. வர்றவங்களாம் ஏதாவது கொண்டு தருவாங்க, ரசகுல்லா, சந்தேஷு, ஸ்வீட்டு அதோடு தருவாங்க. எல்லாத்தையும் வாங்கி வாங்கி இப்படி வச்சுருவார், அது எல்லாத்தையுமே வச்சுக்குவோம். அப்புறம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார்னு வைங்க. அப்படியே உட்காந்து இருக்கிறப்போ ராமகிருஷ்ணன் இதில் பேச ஆரம்பிப்பார். அப்படி இவர் பேச பேச விஐபிஸ் வந்திருப்பாங்களே, அவங்களும் கலந்து உரையாடல் மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டும் பேசுவாங்க, ஆமோதித்தும் பேசுவாங்க. அப்படி ஒருத்தர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர்னு ஒருத்தர் இருக்கார். வித்யாசாகர்னா என்ன அர்த்தம்? கல்வி கடல்னு அர்த்தம். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்னு. அவர் பெரிய பாணினி சூத்திரத்துக்கு ஒரு பெரிய லகு சித்தாந்த கௌமுதின்னு ஒரு கிராமரே எழுதியிருக்கார். அவ்வளவு பெரிய மனுஷர் அவர். அவர் பேசுவார் இடையில. அப்போ ஒரு நாள் ராமகிருஷ்ணன் உட்காந்துக்கிறப்போ அவன் பேச்சுவாக்கில் ஒன்று வந்து, மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறப்போ ஆன்மீக சாதனை பண்ணுறவங்க பாவம் கருணை கொண்டு இறக்கப்பட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும் தானே சாமி அப்படின்னா. ஏதோ ஒரு ஆமாம் ஆமாம் உதவி செய்யணும் அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்லிட்டார். அப்புறம் ஆமாம், இந்த இறக்க குணம் இருந்தால் தான் நாம தான் உயர்வோம், நாம தான் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டே போறாரு அவரு. இவர் கேட்டுட்டே முதல்ல ஒரு தடவை ஆமாம் சொல்லிட்டு அப்புறம் அவர் கேட்டுட்டே வந்தார். இது கேட்க கேட்க அவருக்கு என்ன ஆகுது, உரையாடல நுழைஞ்சு மாறுபட்ட கருத்து அவருக்கு தெரிய வருது. ஏன்னா அவர் நல்ல யோசனை பாருங்க, ராமகிருஷ்ணற்ற ஒருத்தர் ஒன்று பேசினா அது எங்க கொண்டு போய் சேர்த்து அவர் அனலைஸ் பண்ணுவார் தெரியுமா? தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை அதை அனலைஸ் பண்றப்ப அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. அப்படியே தன்னை மறந்து மேலே போயிட்டார். போய் பேசாம அப்படியே ஒரு சமாதி மேலே போயிட்டார். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பார்த்தார், ஓ இப்ப சமாதிக்கு போயிட்டு இருக்காரு. எதுக்கு இந்த சமாதி வந்தது? அவர் பேசின அந்த பேச்சுக்கு நாம எல்லாம் என்ன செய்யணும்? கருணை காட்டணும். யாருக்கு? மக்களுக்கு. அதான் மனிதாபிமானம். இரக்கம் காட்டணும். ஏழைகளுக்கு அவங்களுக்கு ஆதரவு தரணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அதனால நிறைய பேர் கருணை இல்லாம், அம்மா இல்லாம், அன்பு இல்லாம் அப்படிலாம் போட்டுக்கணும். அப்படிலாம் நம்ம தரணும். இதை சொல்ல சொல்ல அவருடைய கருத்து எங்கேயோ போயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு இறங்கி வந்தார் திரும்ப லௌகிகத்துக்கு. வந்தவுடனே ஈஸ்வர சந்திர வித்யாசாகரை பார்த்து சொன்னார், என்ன சொன்ன அப்படின்னா, இல்லை நம்ம கருணை காட்சி எல்லாருக்கும் இறக்கத்தோட உதவி செய்யணும் இல்லையான்னா ஒரு போட்டார் பாருங்க. யாருமே இறக்கம் காட்டுறதுக்கு? நீ என்ன கருணை காட்டுற? நீ பெரிய கடவுளோ நீ இறக்கம் காட்டுறதுக்கு? உன்னால் இறக்கம் காட்டலாம் முடியாது, உன்னால் உதவி செய்யலாம் முடியாது.
அப்போ அவனுக்கு தரணும்னு தோன்றதுக்கு இப்போ உதவி இல்லையாண்ணா? நீ உதவி செய்யல, என்ன செஞ்ச? சேவை தான் நான் செய்ய முடியும். நீ கொடுத்துட்டு உதவி செஞ்சன்னு சொல்லாத. அவனுக்கு நீ சேவை செய்யறதுக்கு ஒரு பாக்கியம் அவனுக்கு கொடுத்தான், அப்படி எடுத்துக்கணும். சேவை செய்யறதா நினைச்சுக்கணும். அப்பதான் ஆண்டவனுக்கு பூஜை ஆகும். கொடுத்தோம்னு நினைச்சீங்கன்னு வைங்க, உங்களுக்கு மெதுல உள்ள என்ன வந்திருக்கும்? அந்த ஈகோயிஸ்டிக் வேலை செய்யும். எல்லாமே சரணணும். இதை குறைக்கணுங்க. சாதனையுடைய நோக்கமே என்னன்னா இந்த அகந்தையை ஒழிக்கிறது தான். அகந்தை எந்த வகையிலையாவது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு 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 அதை காணாம பண்ணணும். அதுக்குள்ளேயே கரைச்சிடணும். அது ராமகிருஷ்ணன் சொல்றது. ஒரு உப்பு பொம்மைய கடல் சமுதிரத்துக்குள்ள எவ்வளவு ஆழம் இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம்னு உள்ள விடுறாங்க. அது உள்ள போயிட்டே இருக்கு. எப்ப வெளியே வரும்னு பார்த்துட்டே இருக்காங்க. எப்ப வெளியே வரும்? ஏன்? அது மாதிரி ஆண்டவனை நினைச்சு நம்ம வழிபடுறதுக்கு ஆண்டவன் எவ்வளவு தூரம் இருக்கான்னு போயிட்டே இருந்தோம்னா அவனோட கரைஞ்சிடும். இப்போ விவேகானந்தர் ஒரு சென்டென்ஸை கொடுத்திருக்காரு. என்ன? செர்விங் மேன் ஆஸ் காட், ஜீவ சேவையே சிவசேவை என்ற வார்த்தையெல்லாம் விவேகானந்தத்திலிருந்து வந்திருக்கு. இது எப்போ வந்துச்சு, எப்படி இவருக்கு புரிஞ்சது அப்படின்னா, இப்போ இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் சொல்லிட்டு இருந்தால் பாருங்க. அப்போ ராமகிருஷ்ணன் சமாளிந்து இறங்கி நீ யாராவது கருணை காட்டுறது இறக்கம் காட்டுறது, ஒன்னால சேவை தாண்டா செய்ய முடியும்னு சொன்னா பார்த்தீங்களா? அதை கேட்டுட்டு அங்கே நின்றுட்டு இருக்காரு. அப்போ இப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தாரு. அவருக்கு ஒரு ஃபிளாஷ் தட்டிச்சு விவேகானந்தருக்கு. அந்த இடத்தை விட்டு அப்படியே வெளியே வந்தார். சக மாணவர்கள், அதாவது சக சிஷியர்கள் அங்கே இருக்காங்க. ஏய் ராகல், ஏய் பிரேம், எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய கருத்து கிடைச்சிருச்சு, நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா. என்ன அப்படின்னா, நம்மளால உதவியே செய்ய முடியாது, மாற நம்ம சேவை தான் செய்ய முடியும். இது நான் எல்லாருக்கும் சொல்ல போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சார். இந்த கருத்தை தான் மேல்நாட்டில் போய் சொன்னார். எல்லாருக்கும் ஆச்சரியம். அதுக்கு ஒரு சென்டென்ஸே ஃபார்ம் பண்ண சான்ஸ்கிரிட்ல, ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதாய அப்படின்னு. அப்படின்னா ஆத்மாவை கடை சேர்த்துவதற்காக நம்ம சாதனை படைப்பெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும். ஆனா சுயநலமா இல்லை, கூடவே என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? ஜெகத் ஹிதாய உன்னால என்ன முடியுமோ அதை நீ சேவையா செய்யணும். இந்த சேவை மனப்பான்மை வந்தாதான் நான் கொடுக்குறேன்னு சொல்லி நினைப்பு வராது. அதனாலதான் கொடுக்குறவனும் வாங்குறவனுடைய பொசிஷனை பார்க்குறாங்க. மகாபாரதத்தில் இந்த பொசிஷன் ஒருத்தர் மாற்றிட்டார். கர்ண மகாபிரபு, கர்ணன் புறநானூரிலேயே ஒரு கருத்து வச்சிருக்காங்க. கொடுக்கிறவன் கை ஓங்கி இருக்கணும், எடுக்கிறவன் கை தாண்டிக்கணும். கொடுக்கோ அப்படின்னு தான் சொல்றான். அவன் கொடுப்பான். கொடுக்கறது இப்படிதான் கொடுக்கும். நம்ம அப்படிதான் எல்லாரும் கொடுக்கணும். ஒரு பொங்கல் அன்னதானம் பண்றோம், ஒரு வாழைப்பழம் கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? இந்தா அப்படிங்கிறப்ப அவன் இப்படி வாங்குறான், நம்ம எப்படி இருக்கோம்? அதுவும் அவன் இப்படி வாங்க மாட்டான், ரெண்டு கையும் குனிஞ்சு வேற கொடுங்க கொடுங்க அப்படின்னு எவ்வளவு பணியோட வாங்குறான். அப்படி அவன் இருக்கிற பணிவையும் இவன் கொடுக்குறப்பவும் பார்த்தா அந்த சூழ்நிலை பார்த்தா கொடுக்கற மைண்ட் எப்படி இருக்கும்? உயர்வா தோணும். அங்க கொடுத்தவருடைய பலனும் இல்லாம போச்சான். அதனால கர்ணன் என்ன பண்றாரு, நல்ல யோசனை பார்த்தாரு. இது உதவி அல்ல, மாறா எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தான். இந்த வாய்ப்பு தந்து எனக்கு புண்ணியத்தை அவன் கொடுத்தான். அதனால வாங்கினவன் யாரு? நான் தானே வாங்குறேன். கொடுக்குறவன் யாரு? அவன் தானே. ஆனா இந்த பார்வைக்கு நான் கொடுத்த மாதிரி தெரியுது. அதனால அவர் என்ன பண்ணுவாரு, யாராவது கேட்டா தட்டுல என்ன கேட்டாரோ அதை வச்சுட்டு இப்படி கையை நீட்டிக்குவாரு, எடுத்துக்கோம்பார். அவனும் எடுத்துக்குவான். அப்ப அவன் எடுக்கிறப்ப கை மேல வரும். இவன் தாழ்த்தி பிடிச்சுக்கிறான் கர்ணன். அப்ப இவன் வாங்குறான். இது முறை இல்லையே, நீ தான் தூக்கி கொடுக்கணும். இதை நான் இப்படி பண்றேன்னா உண்மையிலேயே அவன் தான் கொடுக்குறான், நான் வாங்குறேன், அதனால தான் நான் இப்படி பண்றேன். எவ்வளவு அழகா இருக்கு அவருடைய கருத்து பாருங்க. இந்த மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் கண்டுபிடிச்சு சொன்ன ஒரு வாக்கியம்தான். ஈசனை பூஜை செய்தல் என்பது
மக்களுக்கு சேவை செய்வதன் மூலமா நம்முடைய பாவனை அப்படி இருக்கணும்னு சொல்லிதான் உபகாரம், உதவி, சேவை முதலிய ஜீவர்களுக்கு நம்ம செய்யறப்போ பாவனை எப்படி இருக்கணும்னா ஈசாவாசியம் இதம் சர்வம், ஈசன் இதுக்குள்ள இருக்கிறான், அவனுக்கு நாம கால் பிடிக்கவே விட முடியும். அவனுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யறதா இருந்தால் நம்ம சேவை தான் செய்ய முடியும். நர்ஸுன்னு பேரு. நர்ஸுன்னா என்னது? நர்ஸுன்னா நொரிஷ், அதாவது அவங்களுக்கு உபகாரம் பண்றது. என்ன செய்யணுமோ அதெல்லாம் அம்மா செய்யும்ல, அது மாதிரி. அவங்க முகம் கோணலாமா? கோணக்கூடாது. எப்படி இருந்தாலும் சரி, பசங்க அம்மா என்ன செய்து தலையை கோதி விட்டாலும் முதுகு தட்டி விட்டாலும் அது சத்தம் போட வேற செய்யும். போமா உனக்கு சரியா தெரியலன்னு சரிட்டா அப்படின்னு திரும்பி செய்யும். செய்யறது என்னமோ சேவை, அது திட்டு வேற வாங்கிட்டு. அது மாதிரி நம்ம சேவை செய்யறப்ப எல்லாமே வரும். உனக்கு நான் வேணும்னு செஞ்சேன், நீ என்னவே தெரியாப்படா இனிமா உனக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு போச்சுன்னா அந்த இடத்துல இந்த பர்பஸை போயிடும். அதான் இங்க சொன்னார், ஜீவ சேவையே சிவ சேவைன்னு சொன்னார். ஜீவ சேவை செய்யும் போது கர்த்தத்துவம் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும்னா, அதுக்காக தான் நாம பாவனையை இப்படி மாற்றிக்கிறோம். அதுதான் இங்க சொல்றார், எண்ணி வழிபடல். பகவான் எல்லாத்துலையும் இருக்காருன்னு வழிபடல் தான் ஈசன் பூஜனை. நல்ல பூஜைங்கிறது இப்படிதான். பரோபகாரம் இயல்பாகவே நம்மை தேடி வரும்போது செய்தல் நன்று. இப்போ உதவி செய்கிறோம், சேவை செய்கிறோம்னு சொல்லி நாம என்ன பண்ணணும்? தேடி போட முடியா? என்ன செய்யலாம்? இந்தா அப்படி பண்ணா அவனுக்கு அப்புறம் இப்படி தேடி போகவே வேணாம்ங்கிறார். நீ சாதனை பண்றியா, நீ என்ன செய்யணும்னு ஒருத்தர் கணிச்சு வச்சிருப்பார். யார் அவர்? இறைவனை. அவரை அனுப்பி வைப்பார். உனக்கு இந்த சூழ்நிலை ஏற்படும், அப்போ நீ எப்படி இருக்கணும்னு பார். ஒரு ஆள் வாரான், ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு வர்றாரு. இந்த சூழ்நிலை யார் உருவாக்கணும்? நீயா போய் தேடினியா, அதுவா வந்ததா? இந்த மாதிரி வருகின்ற பொழுது நீ என்ன செய்யணும்? இப்ப செய்யறது தான் உண்மையா சேவை. உன்னால என்ன செய்ய முடியும் அதை செய். வழிய போய் செய்யணும்னு கூட சொல்லல, இயல்பாகவே வரக்கூடிய விஷயங்கள்ல நீ உன்னுடைய இந்த சேவைத்தன்மையை காட்டு. அப்படி சேவைத்தன்மையை ஒருத்தர் காட்டி 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 என்ன ஆனா தெரியுமா? ஃபுல்லா கடனாளி ஆயிட்டான். ஆனா யாருக்கும் தெரியாது. அவரை என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? மகான், ரொம்ப கொடைவாளர், யாரு கேட்டாலும் இதை சொல்லாம தருவாரு. விஸ்வநாத தத்தர் யாரு? விவேகானந்தோட அப்பாவை அந்த கல்கட்டா முழு புகழ்வாங்க. யார் போனாலும் என்னாச்சு அப்படியா, கஷ்டமா, கொஞ்சம் வா, நாளைக்கே போறதுனால அன்னைக்கு இல்லை சொல்லிட்டு கையில் ஏதாவது இருக்கான்னு பார்த்து கொடுப்பார். வீட்டுக்காரிகிட்ட போய் என்கிட்ட இப்போ காணும், உங்கள்கிட்ட ஏதாவது வச்சிருக்கியா அவங்ககிட்ட அருவம் வாங்கியிருந்தாருன்னு கொடுத்துருவார். இல்லையேனாலும் கூட யாருக்காவது கூப்பிட்டு சொல்லி நான் கொடுப்பேன், அவனுக்கு அப்புறம் இருந்தாலும் என் கணக்கில் வச்சுக்கோன்னு கடன் வாங்கி கொடுத்துருவார். இந்த மாதிரி கொடுத்து உள்ள சொத்தும் போய் கடனும் ஆகி கடைசி ஒரு காலத்தில் அவர் காலமாயிட்டார். விவேகானந்தருக்கும் அவருடைய அண்ணாருக்கும் அதை பிரதர்ஸ் இருந்தாங்க, தங்கச்சிகளுக்கும் எல்லாருக்குமே புவனேஸ்வரி அம்மா கஷ்டப்படுறாங்க, பார்க்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்தா காலமான பிறகுதான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் இருக்குங்க, எவ்வளோ கடன் வாங்கியிருக்காருன்னு. ஏன்னா கடன் வாங்கியா கொடுத்துருக்க தான தர்மம். நான் என்ன பண்ணேன், பகவான் என்கிட்ட அனுப்புனாரு, தெரியுமா என்கிட்ட காசு இல்லைன்னு. எதுக்கு அனுப்புனாரு? இல்லைன்ட்டு வந்தவங்ககிட்ட நான் என்ன சொல்லணும்? என்கிட்ட இல்லையப்பான்னு சொல்லணுமா? வள்ளலார் கரெக்டாக சொன்னான். புறநானூறு ஒரு பாட்டை வச்சிருக்காங்க. புறநானூறு, ஈ என இறத்த இழிவன்று குடி அப்படின்னு கேட்கறது இழிவு தானே, கேட்கறது இழிவு இல்லையா? ஏற்பது இகழ்ச்சின்னு சொன்னாங்கல்ல, அப்ப கேட்கக்கூடாது யார்ட்டையும் அப்படின்னு சொல்றா. சரி, ஈ என இறத்தல் இழிவன்று கேட்கறது கூட இழிவு இல்லடா. எது இழிவு தெரியுமா? அதெல்லாம் இழிவு எதுனா ஈழல் அதை கடைபிடிச்சிருக்காரு. அவருக்கு எப்படி தமிழ் தெரிஞ்சுக்கோ விஸ்வநாத தத்தருக்கு அப்படி சொல்லிடுவாங்கன்ட்டு கடன் வாங்காலும் இருந்தான்னு கொடுத்தார். அதனாலதான் இங்க சொன்னார் ஒரு வார்த்தை, சேவை செய்யறது உதவி செய்யறது என்பது நீ வழிய போகணும்னு அவசியம் இல்லை, இயல்பாகவே உனக்கு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் ஏற்படும்,
அப்போ உன்னுடைய மனசு எப்படி இருக்குன்னு பாரு. அதனாலதான் ராமலிங்க வள்ளலார் பகவான் கிட்ட செல்வம் கேட்டார். இந்த பக்த விஜயத்தில் இருக்கிற பக்தர்கள் எல்லாம் பகவான் கிட்ட எனக்கு செல்வம் நிறைய குடுன்னு கேட்டாங்க. எதுக்கு தெரியுமா? அவன் சாப்பிடுறதுக்கு இல்லை. யாராவது என்கிட்ட வந்து இல்லைன்னு சொன்னா நான் இல்லைன்னு சொல்லாத மாதிரி என்கிட்ட செல்வம் கொடு, நான் இல்லைன்னு யாரும் சொல்லவே கூடாது. அப்புறம் என்கிட்ட இல்லைன்னு நான் யாரும் போய் இல்லைன்னு கேட்கக்கூடாது, அது மாதிரி வச்சுக்கோ. ரெண்டையும் சொல்றாரு வள்ளலார். நான் இல்லைன்னு யாரையும் கேட்கக்கூடாது, இல்லைன்னு யாராவது வந்தா நான் இல்லைன்னு சொல்லி அவங்கள போக சொல்லக்கூடாது. அப்படின்னா இவற்றை எப்பவுமே ஒரு ஃப்ளோட்டிங் இருக்கணும், அப்புறம் அது செய்ய முடியும். அப்போ இங்க சொல்லக்கூடிய பரோபகாரம் இயல்பாகவே நம்ம தேடி வரணும். உதவின்னா அதுதாங்க இல்லையா? வழியை போய் செய்யறதா இருந்தா ஏகப்பட்டது இருக்கும், நம்மளால முடியாது. அது பகவான் வச்சிருப்பா ஒரு கணக்கு. ஒரு நாள் இவ்வளவுதான் செய்ய முடியும், இதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆள் அனுப்பிட்டு இருக்கேன். இந்த எண்ணம் இருந்ததுன்னா எல்லா செயலும் யாரால நடக்கிறது? கர்த்தத்துவமே வராது. நீங்க நிறைய சேவை பண்ணுவீங்க, நிறைய உதவிகள் பண்ணுவீங்க, பரோபகாரம் பண்ணுவீங்க, இது நான் செஞ்சேன் அப்படின்னு தெரியாது. அதனாலதான் பழமொழிகள் சொல்லி வச்சாங்க, 2 கையும் நம்ம கை தான். இந்த கை கொடுக்கப்ப இந்த கைக்கு தெரியாமையா இருக்கும், ஆனா தெரியாம கொடு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த கை கொடுக்கறதுக்கு அந்த கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் அர்த்தம். வேற நல்ல யோசனை பண்ணி பாருங்க. உங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கருவி தான், ஒரு கருவி வேலை செஞ்சு கொடுக்குது, இன்னொரு கருவி தெரியக்கூடாதுங்கிறான். அப்படின்னா என்ன கருத்தை சொல்ல வராது? என்ன கருத்துன்னா, இந்த கை கொடுக்குது இல்ல, இந்த கை கொடுக்கறது யார் கொடுக்குறா? இந்த கையால யார் கொடுக்குறா? இவன் கொடுக்குறான். இந்த இன்னொரு கை தெரியக்கூடாது, அந்த இன்னொரு கை இந்த கை இல்லை, அவனுக்கே தெரியக்கூடாது, குடித்தேன்னு தெரியக்கூடாது. குடிச்சிட்டு கணக்கு வைப்பான், நான் அவனுக்கு அவ்வளவு கொடுத்தேன், நான் இவனுக்கு இவ்வளவு கொடுத்தேன் அப்படின்னு கணக்கு வச்சோம்னா குடித்தது எல்லாம் என்னது? இவன் எத்தனை பேருக்கு உபகாரம் பண்ணியிருக்கான், உதவி செஞ்சிருக்கான். இவன் எத்தனை பேர்த்த உதவி வாங்கியிருப்பான், அது ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் உனக்கு உதவி செஞ்சிருக்காங்க, அது ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர்த்த நீ நன்றி விசுவாசம் காட்டணும், அது ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் உனக்கு நன்றி விசுவாசம் காட்டணும்னு ஞாபகம் வச்சிருக்கியா? இந்த கதையைத்தான் வள்ளுவ குறள் எழுதிட்டார். என்ன குறள்? நன்றி மறப்பது நன்றன்று. அப்படின்னா யாராவது ஒருவர் செய்த உதவியை நாம மறக்காம இருக்கும். நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு என்ன அர்த்தம்? மற்றவங்க நமக்கு செய்த தீமையை அப்படியே மறந்துடு, மற்றவங்க நமக்கு செய்த நன்மையை மனசுல வச்சுக்கோ. இது அப்படியே யோசிச்சுல போடுங்க. நீ மற்றவங்களுக்கு செய்கிற உதவியை அப்பவே மறந்துடு, மற்றவங்களுக்கு நீ வாங்கின அந்த உதவியை ஞாபகம் சொல்லு. என்ன நுணுக்கமா வள்ளுவர் சொல்றாரு பாருங்க. இது அத்தனை சாதனா பஞ்சத்திலையும் வருது. நம்முடைய தான தர்மத்தின் மூலமா நம்ம ஒரு பெருமையை தேடிக்கிறோம். இங்க காட்டுறது பூஜை புனஸ்காரம் மனதால வாக்கால மெய்யாலன்னு சொல்லி காட்டப்படுது. அது இந்த வழிமுறையாகத்தான் இங்க சொல்றார். பிரபஞ்சத்தை நோக்கி பிரவிற்த்திகளாகிய சமூக சேவை, இது எல்லாம் சமூக சேவை. பிரவிற்த்தி தானே, ஒருத்தனுக்கு செய்கிறது கொள்றது, அவன் என்ன பண்றான், அங்க அவனுக்கு அது இல்லையா கட்டி கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் முதலிய பரோபாரங்கள். இந்த எதுக்காகப்பா பண்றீங்க அப்படின்னு கேட்டா, பேரும் புகழுமுக்காக. என் பேர் நிலைச்சி நிற்கும் இல்லை, நான் போனாலும் என் பேர் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்ணிருந்தீங்கன்னா அது தப்பான அபிப்பிராயம். இந்த புகழ் இருக்கணும், நான் போனாலும் என் பேர் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது அனாவசியமானது. எதுக்காக? சித்த சுத்திக்கு பதிலாக சங்கல்ப விகல்பங்களையே அதிகம் கூட்டுவிக்கும். இது என்ன செய்யணும்னா, நமக்கு சித்தத்தை சுத்தி ஆக்கணும். சித்தம் சுத்தி ஆனா நமக்கு என்ன வேணுமோ அது வரும். ஆகுதா? யாருக்காவது நம்ம நல்லது செஞ்சோம்னா நம்ம சித்தம் சுத்தி ஆகுதான்னா ஆகணும். ஆனாதான் அதை செய்யறதுக்கு பரிகாரம். அதனாலதான் தான தர்மத்தை கூட எப்படி பண்ணணும்னு
தைத்திரிய உபனிஷத்தில் ஒரு வார்த்தை வச்சுருக்கோம், தானம் பண்ணணுமா? எப்படி தானம் பண்ணணும் தெரியுமா? என்னென்ன மாதிரி தானம் பண்ணணும் பரிசா சொல்றார். ஸ்ரத்தையா தேயம், அஸ்ரத்தையா அதேயம், ஸ்ரீயா தேயம், கிரியா தேயம், சம்விதா தேயம், பியா தேயம். எத்தனை தேயம்? தேயம்னா கொடுக்குறது, தானம் பண்றது. எப்படி தானம் பண்ணணும்? ஸ்ரத்தையா தேயம், கொடுக்கணும் அப்படிங்கிற முழு மனதோட நீ நம்பி கொடுப்போம் அப்படின்னா தாண்டி கொடுக்கணும். அரைக்குறையா வந்துட்டா என்ன பண்றது? சரி வேணாம் சொல்ல முடியாது, கொஞ்சமாவது கொடுத்துடலாம் அப்படின்னு அவன் 10 கேட்டால் 5 கொடுக்கலாம், 20 கேட்டால் 10 கொடுக்கலாம் அப்படின்னு. அவன் 10 கட்டியும் 20 கொடுத்தா அவன் என்ன நினைப்பான்? சரி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கேட்டுக்கலாம் போல இருக்குன்னு நினைப்பான். ஆனால் இவன் என்ன நினைக்கிறான்? அவன் 10 கேட்டால் 5 கொடுப்போம் அப்படின்னா இது சிரத்தையா? இல்லை. இப்படி உனக்கு சிரத்தை இல்லாமல் வருது, கொடுக்குறவங்களுக்கு இந்த மாதிரி என்ன உனக்கு வருது, அவனுக்கு எதையோ கொடுத்து தாட்டிடுவோம் அப்படின்னு நினைச்சேன்னா நீ கொடுக்காம இல்லையா? எது கொடுக்குற? என்ன அழகா சொல்ற, ஒன்றும் தப்பு கிடையாது. சிரத்தைன்னா கொடு, கொஞ்சம் வேணாதான் இன்னும் கொடுக்க வேணாம் மாதிரி தோணிச்சுன்னா அசிரத்தையா அதேயம் கொடுக்காது. ஸ்ரீயா தேயம், செல்வத்தை கொடுக்குறப்போ உயர்ந்ததா கொடு. உன்கிட்ட கல்வி எல்லாம் இருந்து எது உனக்கு தேவையெல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு வேணாம்னு தோணு இதெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு அதை கொடுப்போம். இருக்கிற பொருள்கள்லேயே நமக்கு எது வேணாமோ அதை கொடுத்தோம்னா அது சரியா கிடையாது. அது உனக்கு வேணாம் என்ற பொருள், அது நடுவத்தில் போய் போட வேண்டியது. அதை இவங்கிட்ட இருந்து நான் உனக்கு கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி பெருமையாக கொடுப்பான். ஆனால் அது அவனுக்கு பெருமையாக தான் இருக்கும். உங்களுக்கு அது வேண்டாம்ங்கிறது தான். உங்களுக்கு வேணுங்கிற பொருள் அவனுக்கு நீங்கள் கொடுக்கணும், அதான் சொன்னார். அப்புறம் நீ எதை கொடுத்தாலும் அது ஒரு வேளை வாங்கலன்னு வைங்க, என்ன ஆகும்? அப்பா இந்தாப்பாங்க. அது சில பேர் எனக்கு இன்னும் நடக்குது. அது ஏதாவது கொடுக்குறப்போ கேட்பாங்க, முதல்ல சாமி இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு கொடுக்கலாமா, நீங்கள் வாங்கிக்குவீங்களா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா திடீர்னு கொண்டு வந்து சாமி உங்களுக்கு கொடுக்குறேன்னு இல்லை எனக்கு வேணாங்க அப்படின்னு சொன்னால் இப்படி இருந்துருக்கும், தப்பாயிடும். அதான் கேட்டு கொடுக்குறா. அப்புறம் நிறைய டொனேஷன் கொடுக்குறதுக்கும் சில பேர் வருவாங்க, தான தர்மம் பண்ணுவாங்க, கோயில் குளத்துக்கு, கட்டிடங்களுக்கு, அன்னதானத்துக்கெல்லாம். அப்போ கொடுக்குறப்போ அவனுக்கு அது உயர்ந்த பொருள் பெருசாக இருக்கும், மற்றவங்களுக்கு உயர்ந்ததாக இருக்கும் அது. ஆனால் அவனுக்கு அது சும்மா ஒரு சின்ன பொருளாக தான் இருக்கும். ஒரு லேக்கை வச்சுக்கோங்க, அவனுக்கு கோடி கணக்கில் காசு இருக்கு. 1 லேக்குங்கிறது அவனுக்கு என்ன, கம்மி தான். ஆனால் வாங்குறவனுக்கு ஜாஸ்தி தான். அதனால இவன் மைண்டு உனக்கு 1 லேக் கொடுக்குறேன்னா அது உனக்கு உசந்தது தானே, அதனால இந்த 1 லேக்கு அப்படின்னு கொடுத்தா அது தானமாகாது. அப்போ எப்படிங்க கொடுக்கணும்? கரெக்டு தானே. அதை ஏதோ 10, 20 கேட்டு டொனேஷன் வாங்கிட்டு இருக்கிறவனுக்கு நான் 1 லட்சம் கொடுக்குறேன்ல, உன் நிலைமையிலிருந்து அந்த 1 லட்சம் என்னது கம்மி, அதன் நிலைமையிலேருந்து நீ பார்க்காத. அதனால அதை சப்போஸ் வாங்கலைன்னு வச்சா உனக்கு இறஞ்சல். அதனால நீ கொடுக்குறப்ப என்ன சொல்லி கொடுக்கணும், எப்படி நினைச்சு கொடுக்கணும்? இந்த இடத்துல பணிவுங்கிறத விட அந்த தைத்திய உபனிஷத் போட்ட வார்த்தையை பாருங்க, பியாஜேயம், பயத்தோட கொடுங்கறா. பியான்னா பயம். கொடுக்குறப்போ ஐயா அது கொண்டு வந்து வாங்கிக்குவீங்களா அப்படின்னு பயத்தோட இருக்கணும். என்னங்க இப்படி சொல்றீங்க, கொடுங்க அப்படின்னு அவன் கேட்டு சந்தோஷப்பட்டு வாங்கணும். இவன் பயந்துட்டே கொடுப்பான். இது எப்படி வர பயம்? கொடுக்கலாமா வேண்டாமா, வாங்குவாரா இல்லையா என்ற ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வர்றது எப்ப தெரியுமா? நாம இன்ஃபீரியாரிட்டியா இருக்கிறப்போ, அவனை வசந்து நினைக்கிறப்போ. ஆனா அவன் வாங்குறவன் வசந்து இல்லை, நீ வசந்து இருக்க. ஆனா அந்த இடத்துல நீங்க ரிவர்ஸா நினைக்கணும். உதாரணமா ஸ்ரீகிருஷ்ணர் பகவான், அவனுடைய ஃப்ரெண்டு பகவான் இல்லை, ஆனா பக்தன், ஆனா ஏழ்மை. ஆனா அவங்களுக்குள்ள எது ஈக்குவலா இருந்தது? நட்பும் அன்பும். ஆனாலும் இவன் கொடுக்குறவங்க இன்ஃபீரியாரிட்டியை ஃபீல் பண்றான் பாருங்க. கிருஷ்ணன் என் நண்பன் தான், நேராக போயிருந்தது கிருஷ்ணா நல்லா இருக்கான்னு சொல்லலாம். ஆனா அவன் எப்படி போறான் பாருங்க.
இதோண்டு அவளை எடுத்துட்டு முடிச்சு கட்டி யாருக்கும் தெரியாம அங்கே போய் நமஸ்காரம் பண்ணிட்டு கூட பக்கத்தில் வேற ருக்குமணி அவங்கெல்லாம் இருக்காங்க. குடிசா இப்போ வாங்கிக்குவாரா இல்லையான்னு சொன்னேன். என்னப்பா எனக்கு ஒன்றும் கொண்டு வரலையான்னு அவர் கேட்கணும். கேட்ட பிறகு இல்லை கொண்டு வந்திருக்கேன், இப்போ கொடுக்கவா எப்படி அப்படின்னு. குடு அப்படின்னா அவன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்கே வச்சிருக்கேன்னு பார்த்து புரிந்துவாங்க கிருஷ்ணர். அப்போ உண்மை கொண்டாடுறார். ஔவையார் இதை என்ன சொல்றாரு தெரியுமா ஒரு பாட்டுல? இதெல்லாம் வாழ்க்கையில நடக்கிற ஒரு சமாச்சாரம். நம்ம எப்படி நடந்துக்கணும்னு கவனிக்கணும். நீங்க பணக்காரவங்க, உங்க நண்பர் ஒருத்தர் ஏழையா இருக்காரு, அவங்க வீட்டுக்கு நீங்க போறீங்க. அவர் கேட்க ஒரு டீ சாப்பிடலாங்களா அப்படின்னா, இல்லை நான் இப்பதான் சாப்பிட்டு இருந்தேன், வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லி சாப்பிடாம வந்தீங்கன்னா தப்புங்க. என்ன சொல்லணும்? என்னப்பா டீங்கிற வடை பஜ்ஜியெல்லாம் இல்லையா, குடிக்கா ஏதாவது, நான் அதுதானே வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லி சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா எவ்வளோ பெரிய பணக்காரரு, வீட்டில் என்னென்னமோ சாப்பிட்டுருப்பாரு, இங்கே ஏழை வீட்டில் வழியை கேட்டு வாங்கி சாப்பிட்றாரு. இல்லை கொஞ்சம் கஞ்சி கூழ் செஞ்சோம் காலையில், அதான் இருக்குது, கொஞ்சம் சூடு பண்ணி தரவேன்னா கொடுப்பாங்க முதல்ல அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டா இவனுக்கும் பெருமை. அது அப்படிதான் நடந்துக்கணும். இது பணக்காரனுக்கு சொல்லக்கூடிய உபதேசம். ஏழை வீட்டுக்காரன் பணக்காரன் நண்பன் வீட்டுக்கு போறப்போ அவன் எப்படி இருக்கணும்னு சொல்றார். அவன் சொல்லுவான், வா சாப்பிடலாம், பால் சோறு இருக்கு, வாழைப்பழம்லாம் இருக்குது, மாம்பழம் கட் பண்ணி வச்சுக்க, வா சாப்பிடலாம். ஐயோ நான் இப்போதான் ஒவ்வொரு சாப்பிட்டு இருந்தேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் இப்போதான் சாப்பிட்டேன், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், பரவாயில்ல வேணாம் அப்படின்னா அவன் வந்து பண்ண பண்ண வேணாம்னு சொல்லணும். ஆனால் உண்மையிலே அங்கே வயிற்றை கிழிட்டு இருக்கும், பசி தாங்க முடியாமல் இருக்கும். ஆனால் சாப்பிட மாட்டான், சாப்பிடக்கூடாதுங்கிறான் ஔவையார். ஏன் அங்கே பாராட்டினோம்னா, சரி நண்பன் தானே, இந்த நண்பனை பாராட்டி அங்கே சாப்பிட்டான்னா அவன் நினைக்கலனாலும் மற்றவர்கள் கண்கள் என்ன நினைக்கும், மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அங்கே சாப்பிடலைன்னா நண்பன் வீட்டுக்கு வந்து நல்லா பவுரு முட்டை சாப்பிட்டு போறான்டா அப்படின்னு நினைப்பான். ஆக அங்கே வேண்டாம் சொல்லணும், அவன் இங்கே வர்றப்போ வேணும்னு சொல்லணும். இதையும் காட்டிட்டார். இதைத்தான் அந்த குஜலர்கிட்ட அவர் பண்ணாரு ஸ்ரீகிருஷ்ணர். புரிஞ்சு வாங்கி சாப்பிட்டார். அப்போ இவ பயந்து பயந்து கொடுக்குறா பார்த்தீங்களா, ஒரு சாப்பாட்டை கொடுக்கும். இதான் பியாதேயம். இதைத்தான் இங்க சொன்னார். ஆனா இந்த சமூக சேவை செய்யறப்ப நமக்கு என்ன ஆகுது, சங்கல்ப விகல்பங்கள் அதுல ஜாஸ்தி வரும். அதிகம் கூட்டி வைக்கலாம், வருதா இல்லையா? சங்கல்பங்கள் ஜாஸ்தி வரும், விகல்பங்களும் ஜாஸ்தி வரும். அதனால் என்ன ஆகும், கர்மம் செய்வது யோகமாக செய்யப்படாமல் போயிடும். அதனால சித்த சுத்தியுடைய பலன் தராமல் போயிடும். அதனால் சித்த சுத்தி செய்வதற்காக கர்மம் செய்யணும். கர்மம் செய்யறப்ப இதெல்லாம் கவனிக்கணும். ஜாஸ்தி இதில் இன்வால்மெண்ட் ஆனீங்கன்னு வைங்க, பயங்கரமா இருக்கும். அதைத்தான் இங்க சொன்னார். அப்புறம் ஈசன் நல் பூசனை அப்படின்னார். ஆண்டவனை எல்லா இடத்திலும் கண்டு செய்யும் பூஜை ஞான மார்க்க வழி. இது ஆண்டவனை எல்லா பக்கமும் பார்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமானது தான். ஆனா பக்குவம் கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படும். ஈசன் நல் பூசனை என்ற வார்த்தையால் கடவுளை நோக்கி செய்யும் பக்தி யோக சாதனை. வெறும் கர்மம் செஞ்சா கர்மயோகம், கர்மத்துக்காக கர்மம் செய்யணும்னு ஆயிடும். பகவானுக்கு கொடுக்குற மாதிரி கர்மம் செஞ்சா பக்திக்கு கொண்டு வர்றாரு லேசா. அதுக்குதான் சகுன வழிபாடுங்கிறது. ஆண்டவனை ஒரு இடத்துல நிறுத்தி நம்ம வழிபாடு பண்றோம். உருவம் தாங்கிய ஒரு பொருள், ஆனா அவர் எங்க இருக்கிறாரு? எல்லாத்தையும் இருந்து உருவம் தாங்கி வச்சுட்டு நீ சாமி கும்பிட்டோம்னா அப்போ உங்களுடைய ஞானமாக்குடைய அறிவு என்ன ஆகுது? அவர் இங்கேதான் இருக்காதா? அப்ப எல்லா இடத்துலையும் இல்லையா? எல்லா இடத்துலையும் இருக்காது. அப்ப இங்கேயே வழிபட, எல்லாத்தையும் வழிபட, எல்லாத்தையும் வழிபட முடியாது. வழிபாடுன்னு வந்துருச்சுன்னா என்ன வேணும்? ஒரு உருவம் வேணும். மேலான பொருள்னு எடுத்தோம்னா அது இறைவன் தான். ஆனா உருவம் வச்சாதான் வழிபாடு வரும். ஒருத்தர் கேட்டாரு, ஐயா எல்லா இடத்துலையும் ஆண்டவன் இருக்கு ஆண்டவன் இருக்குன்னு சொல்றீங்க, பின்ன எதுக்கு கோயில் குளத்துல சாமி கும்பிடுறதுக்கு கருவறையில சாமியை வச்சு அங்க போய் கும்பிடுறீங்க அப்படின்னு கேட்டார். அது ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் வித்தியாசமா பதில் சொன்னாங்க. ஒரு மகான் இருந்தார், அவர்கிட்ட போய் கேட்டாங்க. அவர் ஒரே வார்த்தையில சொன்னார், மாடு பார்த்திருக்கிறா? மாடு? ஆமா. மாடு என்ன தரும்? பால் தரும். பால் இதுல இருந்து வருது, அதனுடைய ரத்தத்துல இருந்து வருது. மாட்டுடைய ரத்தத்திலிருந்து பால் ஆகுது, பால் வந்து தருது.
மானுடைய ரத்தம் எங்கே இருக்கணும்? உடல் முழுவதும் இருக்குது அப்படின்னு. இப்போ உடல் முழுவதும் இருக்கு. நான் நீ காதில் பிள்ளைங்க பால் எடுக்க வேண்டியது. நீ பால் எடுக்கணும்னா எங்கே போற? மடிக்கு தான் போற. ஏன்? உனக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் ரத்தம் இருக்கு, பால் எல்லா இடத்துலாம் செஞ்சு வருதுன்னு தெரியும். ஆனால் நீ மடியை பிடிச்சி தான் செய்வ. அங்கே தான் இருக்கு. மாடு முழுவதும் கிடையாது. அது மாதிரி பகவான் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் சாநித்தியம்னு ஒன்று இருக்காது, அங்கே வச்சிருக்கான். அதான் இங்கே சொல்ல வந்தார். இந்த உருவம் பல, பெயர்களும் பல, ஆனால் உண்மை ஒன்று. பல பேர். ராமகிருஷ்ண பரமஹம்ச அருமையாக ஒரு விஷயத்தை சொல்லி எல்லாருக்கும் புரிய வச்சுட்டார். அவர் இயேசுநாதரை சந்தித்தார், பார்த்தார். அல்லாத பார்த்தார். சீக்கிய மதத்தில் இருக்கிற சாமியை பார்த்தார். இந்து மதத்தில் எல்லா தெய்வங்களையும் பார்த்தாரு. வைஷ்ணவ மதத்தில் இருக்கிற கிருஷ்ணனை பார்த்தாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசி அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. என்ன உண்மை? அது அனுபவம். எந்த வழியில போனாலும் ஒரே அனுபவமே எனக்கு வருது அப்படின்னு. அதை உதாரணத்தில் எப்படி காட்டினா தெரியுமா? ஒரு தெப்பக்குளம், படித்தரை 4 பக்கமும் இருக்கு. ஒவ்வொரு படித்தரை வழியா ஒவ்வொருத்தரும் இறங்குறான். தெப்பக்குளத்துக்குள்ள என்ன இருக்கும்? நீங்க தண்ணி இருக்குன்னு சொல்றீங்களே, ஏன் தண்ணின்னு பேர் சொல்றீங்க? தீர்த்தமா? சரி, தீர்த்தம்னு சொல்றீங்க, ஏன் தீர்த்தம்னு சொல்றீங்க? ஏன்னா உங்க பாஷை அது. ஒரு இங்கிலீஷ்காரன் வந்தா தீர்த்தம் தண்ணின்னு சொல்லுவாரு. அவர் ஏன் வாட்டர்னு சொல்றாரு? ஏன்னா அவன் கதையில அந்த பொருள் வாட்டர், இவன் கதையில ஒரு ஹிந்திக்காரனா இருந்தா பானியும்பா, ஒருத்தன் ஜலமும்பா, ஒருத்தன் வாட்டருங்கிறான், ஒருத்தன் தண்ணிங்கிறான். பாருங்க, எந்த படித்துறையில ஒவ்வொருத்தரும் இறங்கி அதை சொன்னாலும் அவங்க தொட்டு சொல்ற பேரு வித்தியாசமா இருக்கு. ஆனா எதை சொல்றாங்க? ஒரே அது தண்ணி வேண்டா அப்படின்னா, வா அவனுக்கு தெரியல, அது வாட்டர் அப்படின்னா 2 பேருமே என்ன தெரிஞ்சுக்கொள்ளா, நீ தொட்டதும் நான் தொட்டதும் ஒரே பொருள், பேர் தான் வித்தியாசம் அப்படின்னு தெரியல. நீங்க சின்ன பிள்ளைகளையும் பார்த்து இப்பவும் பார்த்துருப்பீங்க. அந்த காடு வழிகளில் போனோம்னா மரத்தில் ஒன்று இருக்கும், இவ்வளவு பெருசா, பள்ளி மாதிரி பெருசா ஒன்று இருக்கும். ஓனன் பச்சோந்தியும்பாங்க. ஒருத்தர் அந்த வழியா போறப்ப அந்த மரத்துல ஒரு பச்சோந்தி இருந்திருக்கு. அந்த பச்சோந்தி மஞ்சள் கலர்ல இருக்கு. ஏன்னா அந்த மரம் மஞ்சள் கலர்ல இருந்திருக்கு. அவன் பார்த்துட்டு அங்க ஒரு பூச்சி பார்த்தேன், மஞ்சள் கலர்ல இருக்குது அப்படின்னா. எப்போ பார்த்த? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நான் அது வழியா தான் வந்தேன், அது பச்சையில இருக்குது அப்படின்னா. இல்லை இல்லை, அது மஞ்சள் தான். 2 பேரும் தப்பா பேசுறீங்க, நான் பார்த்து அது பழுப்பு நிறமா இருந்துச்சு அப்படின்னு. 6 கால் இப்படியே சொல்லிட்டு இருந்தான். அந்த மரத்தடியிலே கீழே ஒரு ஆள் உட்காந்துருந்தான். இவங்க 4 பேரும் சேர்ந்து போனாங்க. போய் கேட்டாங்க, ஐயா நீ இங்கே தான் உட்காந்துருக்க? ஆமா. ரொம்ப நேரமா உட்காந்துருக்கேன். நான் பொழுது இங்கே தான் உட்காந்துருக்கேன். இந்த மரத்தில் ஒரு பூச்சி இருந்துச்சு, அது என்ன கலரு? நான் பச்சைங்கிறேன், இவன் சிகப்புங்கிறான். நான் பச்சைங்கிறேன். பச்சை தானே சார் அப்படின்னா. ஆமா பச்சை தானே சார். மஞ்சள் தானே சார்? ஆமா மஞ்சள் தானே. ஏதாவது ஒன்று சொல்லியாங்க, அது பச்சையாகவும் இருக்கும் மஞ்சளாகவும் இருக்கும், அதுக்கு பேர் பச்சோந்தி. அது எல்லா கலராகவும் மாறும். இன்னும் சொல்ல போனா கலரே இல்லாமல் இருக்கும். அது மாதிரி இறைவன் எல்லா உருவத்திலையும் வரவும் செய்வாரு, உருவமே இல்லாம கூட இருப்பாரு. இதைதான் சொன்னார், ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி தில்லைனம் கொட்டாமோன்னு. தாய்மனசனம் பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்க மரம் நிறைந்துள்ள பரிபூரணானந்தமே. அப்போ நம்ம பார்க்க இடம்ல நீக்க மரம்னா கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாம அதுதான் இருக்குங்க. இத்தனை பேரும் நாங்கள் இத்தனை சொல்லியும் கூட நம்ம கண்ணுக்கு ஏங்க தெரிய மாட்டேங்குது? அது கண்ணுக்கு தெரியாது. வேற ஒரு கண்ணு நம்மகிட்ட இருக்கு. எங்க இருக்கிறது? புத்தி. அதான் புத்தி யோகம்னா. அதுல புரிஞ்சுக்கோ. நம்ம என்ன செய்யலைன்னா அந்த கண்ணை இந்த கண்ணுல கொண்டு வரணும். அந்த கண்ணோட ஜாயிண்ட் பண்ணிடணும். அப்போ இந்த கண்ணு இப்படி பார்த்தோம்னா இந்த பார்வை தெரியாது, அந்த கண்ணு தான் பார்க்கும். இந்த கண்ணை கண்ணாடி போட்ட மாதிரி அந்த இதை நம்ம நிலை நிறுத்த பழகணும்னு சொல்றாரு. அஷ்டமூர்த்தங்கள் அந்த 5
பிண்டத்திலையும் அதே இருக்குதுங்க. அந்த வெளியில இருக்கிற பஞ்சபூதமும் நம்ம கிட்ட இருக்கிறது, நம்ம அது அண்டம், இது பிண்டம். பஞ்சது நம்மகிட்ட எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டா அந்த பூதம் மாதிரியே இருக்காது, தன்மாத்திரை, அதோட குணமா இருக்கு நம்ம கிட்ட. அதான் பஞ்சபூதத்தின் தன்மாத்திரை 3 இருக்குதுங்க. அந்த 3 தான் இங்க சொன்னார். புத்தி ஒண்ணு, மனம் ஒண்ணு, ஆன்மா ஒண்ணு. புத்தி, மனம், ஆன்மா, பஞ்சபூதம் பிளஸ் 8 சொன்னால. இன்னொன்னு எது? இந்த 3, சூரியன், சந்திரன், ஜீவன். இந்த 3 எப்படி நம்மகிட்ட இருக்குது? புத்தியா இருக்குது எது? சூரியன். மனமா இருக்கிறது சந்திரன். ஆன்மாவா இருக்கிறது ஜீவன். அதனாலதான் இந்த அதாவது மனதுக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த சந்திரனுக்கும் தொடர்பு இருக்கு. மனநிலை பாதிக்குது அப்படின்னா யார் பாதிக்கப்படுறாங்க? யாரால பாதிக்கப்படுது? சந்திரனால பாதிக்கப்படுது. சந்திரனால பாதிக்கிறதுனா மனதும் சந்திரனும் ஒண்ணு. சப்போஸ் ஒருத்தன் பைத்தியம்னு வச்சுக்கோங்க, பைத்தியம் கூடும் குறையும் சில நேரம். எப்படி கூடுது? பௌர்ணமி வந்தா ஜாஸ்தி பைத்தியம் ஆகும், அமாவாசை வந்தா பைத்தியம் கொஞ்சம் குறைஞ்சி சரியாகும். ஏன் அது பைத்தியம் கூடுது குறையுது? அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் தகுந்த மாதிரி மனதுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால அங்க நிலம் கூடுதுன்னா இங்க கூடிடலாம், பிச்சு பிடிச்சு அலையுது இது. அதனாலதான் இந்த ரகசியம் சொல்றாரு. அப்போ நாம என்ன செய்யணும்? அந்த சந்திரனை நம்ம மைண்டா வச்சுக்கிறதுனால நாம தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதை சொல்ல வந்தார். இப்போ இந்த சுலோகம் 5வது சுலோகம் என்ன சொல்லுதுன்னு சம்மரைஸ் பண்ணி சொல்றோம். 1, மனம் உள்ள வரையில் இறைவனுக்கு உருவம் உண்டு. உங்கள்கிட்ட மனசு இருந்துச்சுன்னா பகவானை உருவத்துல வழிபட்டுதான் ஆகணும், வேற வழியில. உருவம் இல்லாமல் செய்ய முடியாது. உருவம் இல்லாமல் நினைங்கன்னா ஒரு உருவத்தை தான் நினைப்பீங்க, திரும்ப ஏதாவது ஒரு இடத்த நினைப்பீங்க, இல்லை ஜோடியா நினைப்பீங்க, ஏதோ ஒரு உருவம் வரும். ஆனால் மனம் இருந்ததுன்னா உருவம் வரும். உருவம் பல, உண்மை ஒன்று. பல உருவம் எடுத்துக்கலாம், நீங்க தான் சூஸ் பண்ணணும். எப்படி வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஆனால் சூஸ் பண்ணிட்டு அதுலேயே தான் இருக்கணும் சூஸ் பண்ணது. அப்போ மற்றவங்க தான் வேணாம்னு சொல்லிடணுமா? ஹாய் பண்ணிட்டு பேசாமல் இருக்கணும். அதை தான் கும்பிட்டுருங்க. அது ஆனால் நீங்கள் எதை வச்சுக்கணுங்க, எதை சூஸ் பண்ணீங்களோ அது இதில் முடியாது உங்களால். இப்போ ஒரு மரம் ஒரே உருவம் தான், இதைத்தான் எல்லாரும் நினைக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கொடுங்கப்படும். அவன் சூஸ் பண்ண, அவனுடைய மைண்ட் அது எடுக்கவேன்னு வைங்க, சான்ஸே இல்லை, சாய்ஸே இல்லை. ஆனால் நம்முடைய இந்து மதத்தில் எப்படி இருக்கு? ஒரு உருவம், பல உருவம், பல நாமம், ஆனால் உண்மை ஒன்று. எது வேணுமோ எடுத்துக்கோ. கிருஷ்ணன் வேணுமா எடுத்துக்கோ, பெருமாள் வேணுமா எடுத்துக்கோ, திருப்பதியா, சிவனா, எது வேணா எடுத்துக்கோ, காளியா, விநாயகரா, சுப்பிரமணியா, சாய்ஸு கொடுத்துருக்கா. யாருக்கு எது பிடிக்குமோ எடுத்துக்கொள்ளலாம். ஒரே ஒன்று தான் எடுக்கணும், மற்ற எடுக்கக்கூடாது சொன்னால் என்ன ஆகும்? அவனுக்கு பக்குவப்பட்டு அதிலே பயிற்சி பண்ணுறதுக்கு இளைஞர்களாய். அபிராமி பட்டர் எடுத்துக்கோங்க, அவருக்கு என்ன மற்ற சிவன் மேலேயோ முருகன் மேலேயோ அவருக்கு என்ன விருப்பா இல்லை. அவர் எடுத்துக்கொண்டாரு ஒருத்தரை, யார? அபிராமி எடுத்துக்கொண்டு அவர் என்ன சொன்னாரு? அது சொல்லல, இந்த அம்மாவை தவிர வேற யாரையும் கும்பிட மாட்டேன்னு சொன்னார். நம்ம அப்படி சொல்றோமா? நான் சிவபக்தன், சிவன் தவிர யாரையும் கும்பிட மாட்டேன் வாய்விட்டு சொல்றோமா? ஆனா அவர் சொன்னாரு, அது மாதிரி இருந்தார். ஆனா எல்லாரையும் அவரை நம்ம கும்பிடுறோம், சாமி தான். எப்ப சொன்னாரு? எந்த குரல், எந்த மணியே அப்படியே சொல்லி பிணியே பிணிக்கு மருந்த பணியேன் ஒருவரை நீ பத்மபாதம் பந்த பின்ன சூஸ் பண்ணிக்கலாம். பத்மபாதத்தை இது நீ எல்லாம் தர தூங்கி இன்னொருத்த போற போக மாட்டோம். ஆனா நாம ஒரு ஆளை சூஸ் பண்ணி சாமி கும்பிட்டு இருக்கிறப்போ அது கொஞ்ச காலம் வழிபட்டே ஒண்ணுங்க தள்ளுன்னு வைங்க. ஒரு ஆள் வருவா, அந்த கோயிலுக்கு போய் இன்னும் ஆகல அவனுக்கு, நீ என்ன இங்க ஒரு கோயில் இருக்கு, அந்த சாமியை போய் கும்பிட்டேன்னா
ஒரே வாரத்தில் உனக்கு எல்லாம் கிடைச்சிடும். அப்படியா இருந்துச்சு அவள் அப்படியே போகணும் விட்டு இந்த சாமிகிட்ட போயிடுவாள். அது புதுசாக இப்போ முளைச்சிருக்கு ஒரு சாமி அப்படின்னு. ஓ அங்கே போகலாம். அப்போ என்னாச்சு, இதை எடுத்து அங்கே கொண்டு மனசு அதை வாங்கிக்குது, அது தரும்னு சொல்லி. இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும்? தருதோ தரலையோ அவன் தான். ராமரை கெட்டியா பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஏகப்பட்ட கஷ்டம் கொடுத்தாரு ராமர். ஒரு ராமதாஸுக்கு, பத்ராஜலம் ராமதாஸுக்கு ஜெயிலே போட்டாங்க. கஷ்டப்பட்டாரு. இவன் புலம்ப ஆரம்பிச்சுட்டான் ராமரை பார்த்து. ராமா, உனக்காக நான் கிரீடம் வாங்கினேன், கோயில் கட்டினேன், கோபுரம் கட்டினேன், தங்கம் வாங்கினேன், வயலை வாங்கினேன், வாங்கி கொடுக்குறப்பெல்லாம் கம்முன்னு பேசாமல் இருந்துட்டு இப்போ நீ திருடன்னு சொல்லி பிடிச்சி ஜெயிலில் போட்டுறா, நீ கம்முன்னு இருக்க வரமாட்டேங்கிறா அப்படின்னு புலம்புறான். காப்பாற்ற மாட்டேங்கிற, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிற. உனக்காகன்னு எல்லாம் செஞ்சேன். அவர் செய்ய வேண்டிய வேலை, அவருடைய காசு வசூல் பண்ணி உனக்காக எல்லாம் வந்து கோயிலில் கட்டியிருக்கேன். பெருமைன்னா அந்த ராஜாவுக்கு தான். ஆனால் என்னையே வளைக்கிறாங்க. நீ பார்த்துட்டு சும்மா இருக்க, நீ உதவியே செய்ய மாட்டேங்கிற, இறக்கமே இல்லையா அப்படின்னா புலம்பிட்டு அப்புறம் சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம், எனக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கணும். நீ சீதையவே நான் பாடுபடுத்தினேன், கொஞ்சம் கூட கவனிக்காம ஒன்னே போய் நம்பினம் பாடுன்னு. அம்மா சீதையம்மா, நீ சொல்லும்மா, உங்கள் ராமர் இப்படிதான் பண்ணுறாரு, எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு அம்மா கிட்ட அப்புறம் வேண்டுது. அந்த அம்மா ராமரை பார்த்து அங்கே சொல்லுது, பாவமாக இருக்குது, நீ ஏன் இன்னும் போக மாட்டேங்குது. இல்லை அவருடைய விதி முடிய போகுது, அப்போ பட வேண்டிய கஷ்டம்லாம் பட்டுட்டாரு, இப்போ நான் போய் என்ன பண்ணணுமோ பண்ணுறேன்னு. என்ன சொல்லாது, நான் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தும் கூட திட்டவும் செய்கிறாருன்னு கவனிக்க மாட்டியான்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன பண்ணல, இந்த ராமர் வேண்டாம்னு விட்டு வேற ஒரு சாமியை பிடிக்கலை. அதான் பாயிண்ட். கஷ்டம் கொடுப்பாருதான், பட்டு 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 தீர்ந்து அவனே வேண்டாம். இந்த அம்மா குழந்தைய அடிக்கும் கோபத்தில், போ வராது அப்படின்னு அடிக்கணும், விலகி தள்ளும். அந்த குழந்தை இப்போ அம்மா விரட்டி வச்சு அடிக்குது அப்படின்னு அங்கே போயிடும். ஆனால் அந்த குழந்தை அங்கேயே உட்காணும். என்ன பண்ணும், அழுகிட்டே தீர்ந்து அம்மா போயிடும் வரும். அதிகம் வாங்கும், தள்ளி விட்டாலும் கூட தீர்ந்து அழுகிட்டு அம்மா சேலை பிடிச்சிக்கும். அம்மாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு வெறுப்பு இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன ஒரு விட்டா எனக்கு யாரும் முடியாது, நீ என்ன அடி கொள்ளு என்னன்னாலும் பண்ண உன்கிட்ட தான் வருவேன்ட்டு வந்துட்டே இருக்கும். அப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு ஐயோ பாவமாக இருக்குது, சும்மா அடிக்க வேணாம், சரி வா அப்படின்னு தூக்கி கொஞ்சம். அது மாதிரி தான் பகவான் நம்முடைய உறவு அப்படி இருக்கணும்னு சொல்ல வர்றாரு. எல்லா வடிவங்களும் இதையே சிறப்பாக அஷ்டமூர்த்தங்கள் என்றார். அந்த நிலையிலும் பிண்ட நிலையிலும் அஷ்ட வடிவங்கள் உண்டு. நம்மகிட்ட சூரியன், சந்திரன், ஆன்மா இருக்கிற மாதிரி பஞ்சபூதங்களுடைய தன்மாத்திரையும் இருக்கு. இந்த 5 விதமானது, நெய்வாய் கண்முக்கு செவியில் இருக்கிறது எல்லாம் தன்மாத்திரை, பஞ்சபூதத்தினுடையது. அப்புறம் எண்ணி வழிபடல் என்றால் பூஜனை என்பது மனதோடு தொடர்புடையது. ஆக பூஜை செய்யறதுங்கிறது மனசுக்கு சம்பந்தப்பட்டது. அதைத்தான் பக்குவப்படுத்தணும். வெளியில் ஃபிசிக்கலாக எல்லா பூஜையும் செய்வோம், ஆனால் அது மனதுக்கு சம்பந்தப்பட்டது. இது 6வது ஸ்லோகத்தை சொல்றாரு. உத்தம ஜபமும் உயர்ந்த தியானமும். இப்போ பூஜை செய்வதை பற்றி பேசியாச்சு, வடிவங்களை வச்சு. அடுத்து வரக்கூடியது காயம் முடிஞ்சது, அடுத்து வரக்கூடியது வாக்கு. இங்க சொல்றாரு வாக்குலையும் 3 வகை இருக்கு, காட்டுறாரு. அது என்ன படித்து பார்ப்போம். வழுத்தலில் வாக்குச்ச வாய்க்கு ஜபத்தில் விருப்பமா மானதம் உந்தி வர, விரும்பும் தியானம் இது உந்தி வர. உத்தமஸ்தவா, இந்த உத்தமஸ்தவாது இருக்குல்ல, அது ஹரிவராசனம் பாட்டுல, ஹரிவராசனம் அந்த காட்டு. உத்தமஸ்தவா துச்ச மந்தத சித்தஜம் ஜப தியானம் உத்தமம். 3 வகை, உத்தமம், மத்தியமம், அதமம்னு சொன்னோம் இல்லையா. அது ஆசிரியரையும் டாக்டரையும் சொன்னோம் பாருங்க. அதுல எது உத்தமம் அப்படின்னு சொல்றாரு. டாக்டர்ல உத்தமமான செய்கை எது, மத்தியமமான செய்கை எது, அதமமான செய்கை எதுன்னு காட்டி கொடுத்தாங்க. இந்த நீதிநெறி விளக்கத்துல 4 எப்படி காட்டி கொடுத்தாங்கன்னா, டாக்டர்கிட்ட போகிறோம், இந்த மாதிரி செய்யுது அப்படின்னு தொட்டு பார்க்கலாம். அப்படியா, சரி அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்குது, இந்த மாத்திரையை 3 நாள் சாப்பிட்டு சரியாயிடும்னு கொடுத்துருவார். அதோட பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் வேலை முடிஞ்சிச்சு.
அவன் போய் 3 மாத்திரை சாப்பிடுவான். இந்த டாக்டர் யாரு? ஆமாம், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொரு டாக்டர் இருக்காரு, மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்துட்டு சொல்லுவாரு, 3 நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னு வந்து சொல்லணும். திரும்ப அதை ரிவர்ஸ் பண்ணணும். வந்து சொல்லலைன்னா நம்பரை வாங்கி வச்சிருப்பா. பொண்ணு என்னப்பா ஆச்சு, சரியாச்சா, ஏன் வரல, வா அப்படின்னு அவனை அதை சாப்பிட்டா அவன் சரியாக மட்டும் விட மாட்டான். மாத்திரை சாப்பிட்றானா இல்லைன்னு 2 மாத்திரை சாப்பிடுவாரு, சரியாச்சு போல இருக்குன்னு 3ஆம் மாதம் தூக்கி போட்டுருவான். அந்த மாதிரி ஆகும். அப்படி விடக்கூடாது. நல்லா ஆனாலும் ஆகலையான கோர்ஸு சாப்பிட்டே ஆகணும் டாக்டர். அது ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஃபாலோ பண்ணுறாரா இல்லையா அப்படின்னு இவர் ஃபாலோ பண்ணுறாரு பாருங்க. இது மத்தியமான டாக்டர். உத்தமமான டாக்டர் என்ன இருக்குன்னா, மாத்திரை எளிதெல்லாம் கொடுக்க மாட்டார். இங்கே இது பெட்டிலே இருந்து 3 நாள் இது நீ நல்லா அனுபவம் அனுப்புவேன் அப்படின்ட்டு மாத்திரை சாப்பிட வைப்பாரு. இல்லாட்டி நர்ஸை விட்டு ஆளுங்க ஊசி போட்டு அது செஞ்சு சரியான பிறகுதான் இப்போ ஓகே போயிட்டு வா, தன்னுடைய சொந்த பார்வையில் பார்த்துக்கோங்க. இல்லையா வீட்டுக்கு போ அப்படின்னு ஃபாலோ பண்ணி சாப்பிட்டானா இல்லையான்னு கண்டுபிடிச்சு அவரை நல்லா அவரை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா பாருங்க. அது உத்தமமானது, உயர்ந்தது அப்படின்னு சொல்ல. இதைத்தான் இங்கே சொல்ற, வழுத்தலில் வாக்குச்ச வாய்க்குஜபத்தில் விருப்பமா மானதம் உண்டி பெற விளம்பும் தியானம் இது உண்டி பெற. வழுத்தலில் அப்படின்னா கடவுளை துதி செய்வதை காட்டிலும் உரத்த குரலில் வாக்குச்ச வாய்க்குள் செய்யும் ஜபத்தினால் மனதினால் செய்யும் ஜபமானது இதுவே தியானம் என்று சொல்லப்படும். அதாவது எதை விட எது நல்லதுன்னா இறைவனை குறித்து உரத்த குரலில் துதி செய்வதை காட்டிலும் வாய்க்குள்ளேயே ஜபிக்கும் ஜபமானது சிறந்தது. இப்போ நாம் பெரும்பாலும் என்ன செய்கிறோம், ஒரு இடத்துக்கு போனோம்னா வழிபாடுன்ற பேரில் விஷ்ணு சகநாமம் சொல்லுவோமா அப்படின்னு ஏசியாஸ் மரண மாத்திரேன ஜென்ம சம்சார பந்தநாதம்னு ஆரம்பித்து 1/2 மணி நேரமும் 3/4 ஹவரோ விஷ்ணு சகமாக ஒருத்தர் எல்லாரும் 10 பேர் நின்று செய்கிறோம். இது துதி. இது மாதிரி எல்லாமே செய்கிறோம். சௌந்தர்யாரி, சிவானந்தராரி, இன்னும் என்னென்ன விஷ்ணு சகநாமம் சொன்ன மாதிரி சிவபுராணம், அது எல்லாமே சொல்லுவோம். இதெல்லாம் சொல்கிறது ஆண்டவனை வலுத்தது தான். இதெல்லாம் வலுத்தலில் வாக்கு உச்ச அதை செய்கிறோம். உரத்த குரலில் துதி செய்வதை காட்டிலும் இந்த மாதிரி செஞ்சு நம்ம வழிபாடு பண்ணிட்டோம்ப்பா அப்படின்ட்டு வரோம். அவன் வந்து வீட்டுக்கு வந்தாலும் ரொம்ப டயர்டாகிருக்கும். இத்தனையும் சொல்லியிருக்கோம்ல, கஷ்டமாகும், மூச்சு வாங்கியிருக்கும். அது இன்னும் சில பேர் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ சொல்கிறப்போ மூச்சு எடுத்து அதை விட வாங்கும். இதெல்லாம் ஒரு வகையான வழிபாடு, துதி செய்கிறது இதுக்கு பேர். இது வாக்கால செய்கிறது. இதை விட உசந்து ஒன்று இருக்குது, அதை செய்யணும். எப்போ இது நின்று வசந்தரா இருக்கிற அந்த மனதால் செய்கிற வாய்க்குள்ளேயே ஜபிக்கும் ஜபம் எப்போ நமக்கு வரும்னா கொஞ்சம் அறிவு பெற்ற பிறகு. பகவானை இப்பெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு இடத்துல உக்காந்தோ இல்லை நின்னோ நடந்தோ வாய்க்குள்ளேயே ஜபம் சொல்லிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம் பாருங்க. அப்போ இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒரு நாமமே போதும். சிவனே கூப்பிட்டார் பார்வதியை. பார்வதி தினமும் ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. என்ன சிஸ்டம் தெரியுமா? விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு தான் வர்றது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு தான் பூஜை முடிச்சுட்டு வர்றது. இன்னும் சத்தமாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு வரும். சிவபெருமான் கூப்பிட்டார், நேரமாச்சே, நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு வாகனத்தில் போகணும், படியால் இருக்கிறதுக்கு, வா வா வான்னு கூப்பிடுறாரு. கொஞ்சம் பொறுங்க, இதை முடிச்சுட்டு வர, எப்படி 1/2 மணி நேரம் ஆகும். இவர் பார்த்தாரு, 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணலாம் முடியலை. நீ என்ன சொல்லணுங்கிற? விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லப்படுறது. இவர் ஒரு வார்த்தை சொன்னார், தெரியுமில்ல உங்களுக்கு? அவ்வளவுதானே. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னதுக்கு சமானம் ராமான்னு சொல்லி முடிஞ்சுது. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம். ராமா என்று ராமேத்தின்னா ராமா இதி. ராமான்னு நீ சொன்னா சகஸ்ரநாம தத்துல்யம். சகஸ்ரநாமம் சொன்னதுக்கு சமானம் 1000 நாமம் சொல்லிட்டு உட்காந்து அவசியம் இல்லை, ராமான்னு சொல்ல முடிஞ்சுது. அப்படின்னா அப்படியா, சரின்னு ஒரே நிமிஷத்துல ராமான்னு சொல்லிட்டு வாங்க போகலாம்ட்டான். ஒரு சுருக்கம் பண்ணிட்டாங்க பாருங்க. ஆனால் நாம நீண்டு சொன்னால் லாபம், நீண்டு சொன்னால் ஒரு சந்தோஷம் அப்படின்னு. இது போக 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 சுருங்கிடும். பகவானை குறுக்கி 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 வெளியில் இருக்கக்கூடிய புலன்கள்ல இருந்து பிரித்து
உள்ள இருக்கக்கூடிய அந்த கரண புலன்களுக்கு போயிடணும். அதுல மனது வச்சிருக்கோம். மனதுக்கும் உடலும் போயாங்கன்னா மனது இல்லாம போயிடும். அதுதான் இங்க சொல்றாரு. வாய்க்குள்ளவே ஜபிக்கும் ஜபமானது சிறந்தது. வெளியில சொல்றத காட்டிலும் அவ்வாறு வாய்க்குள் ஜபிக்கும் ஜபத்தினும் மனதினால் ஜெயிப்பது இதை விட மேல். மனதால ஜெபிக்கிறதுங்கிறது நாக்கம் அசையாது, வாயும் திறக்காது, உட்கார்ந்து இருப்பாரு. ஆனா மனதில நினைக்கும், எழுத்தும் நினைக்கும், நாமமும் நினைக்கும், உருவமும் நினைக்கும். அப்படி செய்வா. இதுவே தியானம் என்று சொல்லப்படும். ஆகவே உத்தமமான ஜபம்ங்கிறது என்ன? உயர்ந்த நிலையான தியானத்திற்கான வழியை கூட்டி வைக்கிறது அப்படின்னு. உரத்த குரல் ஜபம் 3 வகை சொன்ன. உச்ச வாக்கு, மந்த வாக்கு, மானசீகமான வாக்கு. துரிய பாடுதல், சோதங்கள் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இது எல்லாம் நாமாவளி பாடு. இவை யாவும் ஒரு வகை ஜபந்தான். இது 3 வகையாகுது. அந்த 3 வகையில மானசீகமா நம்ம செய்யறது தான் வசந்தது. உதாரணமா பூஜை செய்யறப்ப மானசீக பூஜை இன்னும் ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? வெளியில பஞ்சபாத்திரம் வச்சு பால், தயிர், நெய் அதுன்னு எல்லாம் வச்சு தேங்காய் வச்சு அபிஷேகம் பண்ணி மணி அடிச்சு அதெல்லாம் செய்வோம். இதெல்லாம் செஞ்சுட்டு முடிஞ்சிருச்சா அப்பாடான்னு அப்புறம் வீடு குங்குமம் போடுவோம். மானசீக பூஜை இன்னும் ஒன்று இருக்கு. அது என்னன்னா நம்முடைய வாக்கு, காயம், உடல், சரீரம், மனசு இதெல்லாம் வச்சு எது எது என்னென்ன இந்த உபச்சாரங்கள் அப்படின்னு அதில் சொல்லப்படும். அந்த பகுதி தெரியுமா யாருக்காவது? மானசீக பூஜை தான். ஒரு நாள் எழுதி கொண்டு வரேன். அது என்னன்னு சாமரம் வீசுறது, சந்தனம் பட்டு வைக்கிறது, குளிப்பாட்டுறது, எது ஸ்நானம், எது ஆச்சமணியம், எது நைவேத்தியம், நம்ம விசேஷக்கூடிய பொருளையே நம்ம அர்ப்பணிக்கிறோம் பாருங்க. அதுவே மானசீக பூஜையா. நம்மகிட்ட இருக்கிற எல்லா பொருளும் அர்ப்பணிக்கப்பட்டுடும். கடைசி நம்மகிட்ட என்ன இருக்கும்? ஒன்று பூஜை கம்ப்ளீட் ஆகிடும். அப்படி அர்ப்பணிக்கப்படணும். நாம் என்ன செய்தோம்? அதை வெளியில பொருள்களை வச்சு பூஜை என்ன பண்றோம்? இந்த பூஜையுடைய தத்துவம் உள்ள இருக்குது. பூஜையுடைய தத்துவமே உள்ள இருக்கு. பல அஞ்ஞானம் மறைஞ்சு, அஞ்ஞானம் இருக்கு நம்மகிட்ட. ஞானம் வந்துடுச்சுன்னா என்ன தெரியும்? உண்மை தெரியும். உண்மை எது? பகவான். பகவான் இப்ப தெரியுதா? தெரியுது. அதனால எங்க இருக்காரு பகவான்? இருட்டுல இருக்காரு. தெரியல. அப்ப இருட்டு தானே. இப்போ இருட்டில் இருக்கக்கூடிய பகவானை பார்க்கணும்னா நமக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். ஞானத்துக்கு தான் ஜோதிங்கிறோம், வெளிச்சம்ங்கிறோம். இது மானசீகமான சமாச்சாரம். இதை ஞாபகப்படுத்துவதற்காக தான் கோயில பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பகவான் சிவவடிவத்தில் உள்ள இருப்பார். போய் நின்னோம்னா ஒன்றும் தெரியாது. ஒரு லைட் இட்டு போடக்கூடாதா என்னது அப்படின்னு நினைப்போம். லைட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அது சம்பிரதாய பிரகாரம் எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கணும். தேங்காய் பழம் எடுக்கிறோம், உடைக்கிறோம், பழங்கள் நைவேத்தியத்துக்கு வைக்கிறோம். அப்புறம் கற்பனை எடுத்து பற்ற வச்சோன்னா அங்கே இருக்கிற இருட்டெல்லாம் போயிடுது, அஞ்ஞானமெல்லாம் போயிடுச்சு. பார்த்துக்குங்க நல்லா அப்படின்ட்டு அவர் இப்படி சுற்றுலா இல்லை. அது சும்மா சுற்றுறதுன்னு அர்த்தம் இல்லை. அது என்ன பண்ணுறாரு? சிவலிங்கத்தை இல்லாட்டி அம்பாலை, அம்பிகையை பாதத்திலிருந்து தலைவரிகள் நல்லா பாருங்கன்னா அவர் காட்டுற எல்லா பக்கம் எங்கும் நிறைந்திருக்கின்ற இந்த பிரபஞ்சத்துல இப்படிதான் அம்பாள் இருக்கா அப்படின்னு இந்த உண்மையை காட்டுறதுக்கு எல்லாத்தையும் சுத்துறாரு. சுத்திட்டு காட்டிட்டு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு அப்படின்னு நாம வாங்கிக்கணும். இல்லாது எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு. அதனால தொட்டு கண்ணையும் ஒத்துட்டு நீங்களே தொட்டு கொள்றோம். அவனுக்கு புரிஞ்சிருச்சுன்னு. இது எத்தனை தடவை செய்யணும்? கோயிலுக்கு போய் அம்பாவை தரிசனம் பண்ணி உண்மை புரிஞ்சிருச்சுன்னு சொல்ற அந்த சமாச்சாரம் எத்தனை தடவை கோயிலுக்கு போய் செய்யணும்? எத்தனை தடவைன்னா ஒரே தடவை தான். ஆனா நம்ம எத்தனை தடவை போறோம்? பல தடவை போறோம். பல தடவை போய் அந்த தீப தரிசனத்துல அம்பாவை பார்க்க முடியும். பார்த்த மாதிரி தெரியுது, ஆனா மறந்து போய்
ஆக நம்ம கோயிலுக்கு போயிட்டே இருக்கோம், அது அடி வாங்கிட்டே இருக்குது, ஆனால் புரிய மாட்டேங்குது. அதனால தான் பல தடவை போகிறோம். ஆனால் என்ன சொல்ற, ஒரே தடவையிலேயே பார்த்துடணும் புரிஞ்சிடணும்னா நம்ம எப்படி இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும், புத்தி அப்படியே தீட்டி வச்சுக்கணும். சங்கராச்சாரியார் ஒரு பாட்டு சிவமகிமை ஸ்தோத்திரத்தை எழுதியிருக்கார். ஒரு மகான் சிவதர்சனத்துக்காக போனார், சிவபெருமானை பார்த்தார், சாஸ்திரமாக நமஸ்காரம் பண்ணார், அவ்வளோதான். அது பிறகு எத்தனையோ சிவஸ்தலங்களுக்கு போனார், ஒரு சிவனையும் கும்பல. எல்லாரும் கேட்டாங்க, சிவன் கோயிலுக்கு வந்த நீ என்ன பெரிய இவனா, சாமியை கும்பிட மாட்டேங்கிற அப்படின்னாங்க. இன்னும் பல சுவாமிகள்லாம் சேர்ந்து இவர் ஒரே ஒரு வார்த்தை, நான் ஒரு தடவை சாஸ்திரமா நமஸ்காரம் பண்ணேன், அப்போ அவர் யாருன்னு புரிஞ்சு போச்சு எனக்கு. யாருக்கு நமஸ்காரம் பண்றது, இப்போ அவர் யாரு, நான் தான் புரிஞ்சிருச்சு. நான் எப்படி எனக்கே நான் சாஸ்திரங்க நமஸ்காரம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. அப்போ ஒரு சாஸ்திரங்க நமஸ்காரத்துல பகவான் என்ன காட்டினாரு, ஏண்டா என்னைய காலில் விழுகுற, நீதாண்டா அது இன்னும் காட்டி விட்டுட்டார். அட அப்படியா அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ எங்க போய் சிவனை பார்த்தாலும் என்ன பார்க்குறாரு, தனக்குள்ள இவருக்குள்ள தன்னை. மன்னாத்த ஸ்ரீ ஜெகநாத்தோ பாட்டு தினமும் இங்கே போடுவாருங்கள, மன்னாத ஸ்ரீ ஜெகநாதோ மத்குரு ஸ்ரீ ஜகத்குரு மமாத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குரவே. மமாத்மா சர்வபூதாத்மா, அந்த எல்லாத்துலையும் இருக்கிறது என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கிறது அவர்கிட்ட இருக்கு. கடைசியில் இந்த குரு ஸ்தோத்திரம் முடிக்கிறப்போ ஒன்று சொல்லப்படுது பாருங்க, என்னது, துவமேவ சொல்லி பாருங்க, துவமேவ மாதா ச பிதா துவமேவ, துவமேவ பந்துஷ்ட சகா துவமேவ, துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ. ஏன் இவ்வளவு நீட்டிகிட்டே போகணும், துவமேவ சர்வம், சும்மா அது இதுன்னு, துவமேவ சர்வம் மம தேவ தேவ. யார் அந்த துவமேவ, துவம் ஏவ நீ தான் அப்படிங்கிறாரு, அந்த நீ யாரு, யாரை பார்த்து துவமேவ மாட்டான்னு சொல்றாரு, யாரை பார்த்து துவமேவ வித்யான்னு சொல்றாரு, திரவியம் செல்வம்னு சொல்றாரு. நம்ம அப்போ துவம் ஏன் சொல்லணும், மமன் சொல்லிடலாம்ல. ஒவ்வொரு சாஸ்திரமும் நம்ம படிக்கிறப்போ இப்படி கொஞ்சம் டீப்பா, இதுக்கு பேர் தான் விசாரணைங்கிறது. துவமேவன்னு யாரு சொல்றாரு, யாரு சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை பார்த்தீங்களா, அந்த ஒரு வார்த்தையும் யார் யாருன்னு கேட்டு பார்க்கணும். முதல் வார்த்தை என்னது, துவமேவ மாதா. இங்க யாரு மாதா, நம்மையே நாமே மாதா ஆகுறதுக்கு யாரோ ஒருத்தர் நமக்கு இதை சொல்லி கொடுக்குறாரு, அப்போ நம்ம மாதா ஆகிடுறோம். அவன் தான் குரு. யார் எந்த குரு ஒன்று மாதாவை ஆக்குறாரோ அவர் தான் நமக்கு இப்போ துவமேவ மாதா. அம்மா மூலமா இன்னொரு அம்மா. இன்னைக்கு ஒரு மாமியா மருமகளை கொடுமைப்படுத்தினா அந்த மருமக என்ன சொல்லும், சாரி, மருமக மாமியாவை மதிக்காம போச்சுன்னா மாமியா என்ன சொல்லும், வரும் வரும், நீ ஒரு காலத்துல மாமியா ஆவல்ல, அப்ப இருக்குது. அது மாதிரி ஒரு தாய் ஒரு குழந்தை, இந்த குழந்தை ஃபீல் பண்ணுது அம்மாவுடைய அரவணைப்பு அன்பும், ஃபீல் பண்ணி பண்ணி அந்த குழந்தை என்ன ஆகுது, அம்மா ஆகுது. அந்த ஃபீலிங் நானும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாய்மை அடையணும். அதனால தான் கல்யாணம் பண்ண பிறகு தாய்மை அடையப்படலைன்னா ஒரு பொண்ணு ஃபீல் பண்றா, என்ன ஃபீலிங்கு, நான் தாயாக முடியலையே தாயாக முடியலையேன்னு. தாய்மை அடைஞ்சாதான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமத்துவ ஜீவர்களையும் நம்ம நேசிக்க முடியும். அதனாலதான் ஒருத்தர் சொன்னார், நான் எல்லாத்தையும் நேசிச்சு இறைவன் யாரு பிரம்மன் யாருன்னெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்ச பிறகு எல்லாத்தையும் திரும்பவும் நேசிச்ச ஒரு அம்மா மாதிரி ஆகணும்னு அந்த பக்குவம் வரல, அந்த பக்குவமும் பகவான் கொடுத்துட்டாருன்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க. என்னன்னு
அவர் அம்மாவும் ஆயிட்டாராமா. என்ன பேரு? தாயுமானவர். அப்ப தந்தை மாதிரி மட்டும்தான் இருந்திருக்காரு. அவர் தாயானாத்தான் என்ன ஆகுது? கம்ப்ளீட் ஆகுது. ஸோ யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு? தாயினுடைய அன்பு. தாய் எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறார். அந்த அன்புக்கு ஈடு எதுவுமே இல்லை. தாய்க்கு பிறகு ஒரு அன்பு யார்கிட்ட இருக்கும்? அந்த பகவானுக்கு தான் இருக்கும். அதனால பகவானுக்கு அடுத்து தாய் ஸ்தானம் கொடுக்கிறார். யாரு? வள்ளலர். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து. தாய்மானவர் தான். பால் நினைந்து ஊட்டும் தாயாமா. அதை காட்டிலும் நீ எனக்கு அப்போ பகவான் சொல்றப்ப தாயை சுற்றி காட்டி, இந்த தாயுடைய அந்த காட்டில் நீ எனக்கு என்ன பண்ண? ஊனினை உருக்கி உள்வள்ளி பெருக்கி உழைப்பெல்லாம் ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக் என பிடித்தேன், எங்கு எழுந்து அருள்வதி நீ அப்படின்னு அவர் பாடுறார். அப்போ தாய் உள்ளம் கொண்டு வர்றப்ப அன்பு நேசிக்கப்படுது, எல்லார்கிட்டையும் நேசிக்கப்படுது. அதைத்தான் இங்க சொல்றார். உத்தமமான ஜபம் தியானத்துக்கான வழியை கூட்டுவிக்கின்றது. உச்ச வாக்கு, மந்த வாக்கு, மானசீகம், துதி பாடுதல், ஸ்தோத்திரங்கள் சொல்லுதல், நாமாவளி பாடுதல், இவை யாவும் ஒரு வகை ஜபம். மனதால் கொள்ளும் கடவுள் தொடர்பே அன்பே தியானம். மனதால கடவுள்கிட்ட நம்ம சொல்ற தொடர்பு எதன் மூலமா இருக்கும்? அன்பின் மூலமா இருக்கும். அதுதான் தியானமாகும். வெறுமனே தியானம் பண்ணுன்னு சொன்னா அப்படியே உட்காந்து தியானம் பண்ண, அந்த தியானத்துக்கு கூட ஒரு ஃபீலிங் வரணும். அந்த ஃபீலிங் என்னது? இழப்பு. ஆண்டவனை இழந்து நான் இருக்கிறேனே, அவனுடைய அரவணைப்பு கிடைக்கலையே, அன்பு கிடைக்கலையே என்ற இழப்பு. அந்த இழப்பு ஃபீலிங் தான் அன்பானுக்கு நீ வந்தே ஆகணும்னு நம்மளை கூட்டி வைக்கணும். அப்போ தொடர்பு எப்படி இருக்கணும் பாருங்க, ஒரு உறவு முறையில தான் வரணும். வெறுமனே ஒரு சாமி வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா மேலேயே ஒரு அன்பு பாசம் வர மாட்டேங்குது. எங்கேயோ இருக்கக்கூடிய சாமி மேலே அன்பு வையின்னா எப்படி வைப்பான்? அரவணைக்கிற ஒரு அம்மா அப்பா தங்கச்சி அண்ணன் அவங்களுக்கே ஒரு பாசம் பேச்சு எல்லாம் இருந்தும் கவனிக்க மாட்டேங்கிறான். எங்கேயோ இருக்கிற ஒரு கல்லு மாதிரி இருக்கிற தெய்வத்தை கவனி இவன் மேலே அன்பு வைக்கணும் எப்படி வைப்பான்? யாரு எதுக்கு அன்பு வைக்கணும்? அது என்ன பண்ணும்? அப்படிதான் கேட்பான். அப்போ அந்த ஃபீலிங்கை காட்டுறதுக்கு தான் ஏதாவது ஒரு அடி கிடைக்கணும். பகவான் அது தாராது. உரத்த சொல்லால் மனம் பகிர்முகப்படுதல். உரத்த சொன்னோம்னா நாமாவளி, விஷ்ணு சகனம் இதெல்லாம் சொல்றப்போ அது பாட்டு சொல்லிட்டே இருப்பான். இடையில என்னென்ன நடக்குன்னு தெரியுமா? மனசு பகிர்முகமாகும். வெளியிலாம் எப்படி போகும்? இப்போ கூட்டத்தில் 10 பேர் சேர்ந்து விஷ்ணு சகனம்னு சொல்றோம்னு வைங்க, 10 பேரும் மனசு குவிஞ்சு சொல்றாங்களா? சொல்லிட்டே இப்படி பார்த்துட்டு அது சொல்லிட்டே தான் இருக்கும். ஆனா இங்க பல வேலை நடந்திருக்கும். அப்புறம் நேரமாச்சு அப்படின்னா அது டீ குடுன்னு சொல்லுவோம். அங்க அந்த பணியும் நடக்குது. ஆனா இங்க என்ன நடக்குது? பகவான் பேர் சொல்லிட்டே இருக்குது. விஸ்வம் விஷ்ணு வசட்காத பூத பவ்ய பரப்போ அப்படின்னு சொல்லிட்டு இதையும் சொல்லி அதையும் சொல்லி என்னவா பண்ற? மனசு ஒன்றி போகுதா? வெளியே சொல்லிட்டு இருக்கா. பகவத்புரப்பு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிருக்கியா அப்படிம்பாங்க. ஐயோ சரியும்பாரு. இந்த வீடியோ பிடிச்சி காட்டோம்னா என்ன பகவானுக்கு விசேஷம் நமக்கு தலைமை ஆட்டுறாருன்னு தோணும். இதெல்லாம் என்ன காரணம்? பகிர்முகப்படுது. உரத்தை சொன்னா அப்போ மனசு ஒருமுகப்படணும்னா அமைதியாக்கணும். எதை? மனச, உடல, சரீரத்தை ஜாஸ்தி வெளியில பேசி ஈச்சு எதுவும் வரக்கூடாது. அதான் இங்க சொல்றாரு. மானச ஜபம் பண்ணோம்னா பகிர்முக போடுற உடனே தடுக்கும். மானசமா உட்கார்ந்து இருக்கிறோம், மனசு ஒருமுக பண்ணிட்டே இருக்கிறப்போ ஏதாவது ஒரு மைண்ட கொஞ்சம் வெளியே போச்சுன்னா கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாகும். வெளியே சொல்லிட்டு இருந்தோம்னா கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாகும். இது இப்போ வெளியே போயிருக்கு என்ன நமக்கு தெரியாது. அமைதியாக இருக்கிறப்ப வெளியே போனா தெரியும். அதுதான் இங்க சொன்னார். 5வது பாடல்ல பூஜை பற்றி விஷயம் சொன்னாங்க. 6வது பாடல்ல ஜப தியானம் பற்றி பேசப்பட்டது. ஆக இறை வழிபாடு உடல் வாக்கு மனம் இந்த 3ஆல செய்யப்படுது அப்படின்றார். மந்திர ஜபம் முடிகிறப்போ நம்ம மந்திரம் சொல்றோம்ல,
ஒரு மந்திரம் சொல்லணும்னா நம்ம எதை சேர்க்குறோம்? 2 விஷயத்தை சேர்ப்போம். மந்திரம் ஒன்று தான், சாமி துர்கை. இப்போ அது மந்திரமாக்கணும், 2 பொருள் சேர்க்கணும். என்ன அது பொருள் சேர்த்தா மந்திரமாகும். அது என்ன பொருள்? 2 வார்த்தை சேர்த்தாலும் மந்திரமாகும். ஓம் ஒன்று, நமக. ஓம்னு ஒன்று சேர்க்குறோம், நமக. இந்த மந்திரம் முடிகிறப்ப சேர்க்கறது நமகன்னு. நாம் சொல்கிறோம் நமகங்கிறது ஒன்று மட்டும்தான் மந்திரம் இல்லை, 7 மந்திரம் இருக்கு முடிக்கிறதுக்கு. தெரியும், ஹோமம் பண்ணுறப்ப சொல்லுவோம்ல 7 மந்திரம் என்னென்னா அப்புறம் சுவாகா மட்டும்தானே. பூஜை பண்ணுறவங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் அந்த பூஜை அங்கன்யாசம் கரன்யாசம் எல்லாம் பண்ணிட்டு வியாபக நாசம் பண்ணுறப்போ, கரன்யாசம் பண்ணுறப்போ 5 இது இருக்குது கரன்யாசம். அது ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மந்திரம் கடைசியில் முடியும். என்னென்னா அப்படின்னா, நமகங்கிறது காமன், ஸ்வதா அப்படிங்கிறது ஒரு மந்திரம் முடியுது, ஸ்வாஹா அப்படின்னு ஒரு மந்திரம், வசட் அப்படின்னு ஒரு மந்திரம், வௌஷட் அப்படின்னு ஒரு மந்திரம், சட் அப்படிங்கிறது ஒரு மந்திரம், வெறுமனை ஃபட்டோட இன்னொரு ஹூம் சத்து ஹூம் ஃபட் அப்படின்னு. இது அத்தனையும் மந்திரத்தோட கடைசியில் சேர்க்குறது. அது என்ன அப்படி சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மந்திரத்தை சொல்லி தான் நம்மகிட்ட இருக்க நியாசம்னா என்னது? அழைக்கிறது இல்லை, போக சொல்றது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயம் போ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சத்தம் போட்டோம்ல, அது ஒரு மந்திரம் தான். டேய் அப்படின்னா ஒரு மந்திரம் தான். போ அப்படிங்கிறது மந்திரம் தான். இதே இங்கே மந்திரத்தை சொல்றாரு, ஒரு பூவை இழுத்து எல்லாம் பண்ணிட்டு இதை நைவேத்தியம் பண்ணுற அந்த நைவேத்தியம் இருக்கிற பலகாரங்கள் அதில் வேற ஏதாவது உக்காந்துட்டு இடைஞ்ச பண்ணிடணும்னு ஒரு மந்திர தண்ணி எடுத்து ஹூம்பட் அப்படின்றான், ஸ்வாகா அப்படின்னு. ஹூம்பட் ஸ்வாகன்னா அங்கே ஏதாவது மாற்று விஷயங்கள் இருந்ததுன்னா பரிசுத்தம் எல்லாம் பண்ணால் அது போகும். அதனால தான் ஆசமனம் பண்ணுறப்போ கூட இப்படி தான், அங்கன்யாசம் கரன்யாசம் பண்ணுறப்போ அப்படி தான் ஹூம்பட் ஸ்வாகா அப்படின்ற வார்த்தை வருது, ஸ்வதான்னு வார்த்தை வருது, வௌஷட்னு வார்த்தை வருது. இதெல்லாம் பூஜை கரெக்டாக தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு நல்லா தெரியும். இது ஓம்ங்கிறது எல்லாத்துக்கும் முதன்மையானது. அது மகாவிஷ்ணுவிட்டேருந்து வந்த ஓம். முடிகிறப்ப வரக்கூடிய இந்த மந்திரங்கள் தேவதைகளிலிருந்து வந்தது. பெண் தேவதை, ஆண் தேவதை எல்லாத்திலிருந்து வரக்கூடியது. ஸ்வாகா எல்லாம் பெண், அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஹீம் ஹோம்ங்கிறது எல்லாம் அந்தந்தது. பஞ்சபூதம் சொன்னோம் பாருங்க, பஞ்சபூதத்துக்கு கூட மந்திரங்கள் இருக்கு. லம் அப்படின்னா யாரு? பிருத்திவி. பூமிக்கு லம்னு ஒரு மந்திரம் இருக்கு. ரம் அப்படின்னு ஒண்ணு சும்மா எழுத்துதான் ரம், அது யாரு? அக்னி. வம்னு ஒண்ணு இருக்குது, தண்ணி தேவதை. வம் அப்படின்னா அமிர்தம் சொரூபம், அமிர்தம் சொல்கிறது தான், அது இந்த பூதம் தான். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மந்திரங்கள் வச்சிருக்காங்க. அந்த பஞ்சபூதங்களை பேசுறப்போ இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம செய்யணும். பஞ்சபூதம்னா ஆகாசத்திலிருந்து பிருத்திவி வரைக்கும். அக்னி ஒண்ணு, ரம்ங்கிறது, லம்மு பிருத்திவி, வம்ங்கிறது தண்ணி, பிருத்திவி பூமி பிறப்பொருள். நான் உங்களுக்கு எழுதி கொண்டு வரேன். இந்த தீபம் இன்னொன்று ஏதோ சொன்னோம்ல மானசீக பூஜை, அதையும் எழுதிட்டு வரேன். நீங்கள் பூஜை செய்யறதுக்கு டைம் இல்லைன்னா அந்த மானசீக பூஜை இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் கண்ணை மட்டும் உட்காந்து படித்து பாருங்க, அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்லி பாருங்க, பூஜையே முடிஞ்சிடும். அந்த பூஜை இன்னும் நல்லா இருக்கும். மனசு வெளியில போகாமல் உள்ளே உட்காந்து பூஜை பண்ணிருப்பீங்க. இந்த மானசீக பூஜையை நல்லா கற்றுக்கொண்டு மனப்பாடம் பண்ணி உட்காந்து 10 நிமிஷம் அதை பண்ணினால ஆச்சமனம் பண்ணதிலிருந்து நைவேத்தியம் தூப தீபம் நைவேத்தியம் முடித்து உபச்சாரம் பண்ணி தாமரை வீசுகிற வரைக்கும், புஷ்பமும் கொடுக்குற வரைக்கும் சூப்பராக இருக்கும். அதை சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஹா எதுக்கு நம்ம பொருளெல்லாம் வாங்கி இதெல்லாம் வச்சு இப்படி ஃபிசிக்கலாக வேலை செய்யணும், இதே நம்ம செஞ்சு மைண்டில் சரி பண்ணிப்போம். நியாசம்னா என்னன்னு சொன்ன, நியாசம்னா நமக்குள்ள அசுத்தங்கள் இருக்கு. ஒரு தேவதைக்கு பூஜை பண்ணணும்னா அசுத்த உடம்போட பூஜை பண்ணலாமா?
அதனாலதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா அசுத்தங்களையும் போக்குறதுக்கு நியாசம் பண்றோம். கரநியாசம், அங்கநியாசம், வியாபக நியாசம்ங்கிறதுலாம் உடம்புல இருந்து கை, விரல் எல்லாத்தையும் கொஞ்சமா போகிறோம். அப்படி ஜீவன் நியாசம்னா ஜீவனுக்கும் நம்மகிட்ட ஜீவன் இருக்கான்னா அதுலயும் யுகயிஷ்டிகளா இருக்குல்ல, பொறாமை இருக்கா, வஞ்சம் இருக்கா, ரெவெஞ்ச் எல்லாம் இருக்கா, இதெல்லாம் இருந்துட்டு பூஜை பண்ணா நல்லா இருக்கா? இதெல்லாம் போகணும். ஆனால் ஜீவன் நியாசம் பண்ண சொல்றேன். அது உள்ள தெய்வீகத்தை கொண்டு வந்துட்டு உள்ளவே வெளியே ஏற்றுறோம். இப்ப பூஜைக்கு தயாராயிட்டோம். இப்ப நம்ம என்னவா உட்காந்துருக்கோம்? பெர்ஃபெக்டா ஒரு பியூர் மேன், எந்த அசுத்தமும் இல்லாத ஆளு நாம அப்படி உக்காந்துருக்கோம். இப்ப நீங்க பூஜை பண்ணி பாருங்க, அந்த பகவான் அந்த பூஜையை ஏற்றுக்குவார். சரி, கங்கா ஜலம் இருக்க அது பரிசுத்தம் பண்ணும்ல. நம்ம இப்போ கொஞ்சம் கங்கா ஜலம் செலுத்தா என்ன ஆகும்? நம்ம என்ன ஆகும்? பரிசுத்தம் ஆயிடும். எத்தனை பேர் கங்கையிலே போய் குளிக்கிறாங்க? கங்கையில குளிச்சுட்டு வெளியில வந்தா எல்லா பாவமும் போயிடுச்சா? ஆனா அவன் மைண்டுக்குள்ள என்ன இருக்கும்? போன மாதிரி இருக்கும். திரும்பவும் நினைப்பான் நான் சுத்தம் இல்லைன்னு. இதை காட்டி தாருன்னு சொல்லி சிவபெருமானும் பார்வதியும் வராங்க பூலோகத்துல. நீ காலமாயிடு, உக்காந்துக்கோ. பார்வதி சொன்னான், உங்களை காட்டி தரேன், கங்கையில குளிக்கிறவங்க எல்லாம் பரிசுத்தம் ஆகல அப்படின்னு காட்டி தர்றாங்க. இந்த அம்மா அழுகுது, ஒவ்வொருத்தர வளர. ஏம்மா அழுகுற? இந்த பிணத்தை வச்சுட்டு அப்படின்னா. இந்த பிணத்தை புதைக்கிறதுக்கு முடியல, எரிக்கிறதுக்கு முடியல, யாராவது ஒருத்தர் உதவி செய்யணும். நான் வரேம்மா அப்படின்னா. நீயா? நீ வந்து இந்த பிணத்தை எல்லாம் காரியங்கள் செய்வியா? செய்யணும். ஆனா ஒரு கண்டிஷன் என்ன, நீ பாவமே செய்யாதவனா இருக்கணும். அவ்வளோதான், காணாம போயிட்டேன். வந்தவங்கலாம் பாவமே செய்யாதவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க, இதை எரிக்கலாம் அப்படின்னு. ஒருத்தன் கூட வரல. ஒருத்தன் வந்தான், என்ன சொல்றீங்கன்னா, பாவமே செய்யாதவனாகத்தான் இதை செய்யணும், இல்லாட்டி அவன் மண்டையை போயிடுவான் அப்படின்னா. நான் செய்யலாமா, நீ கவலைப்படாதீங்க. நேராக போனோம், கங்கையில் குளித்தான், எந்திரிச்சு வந்தான். இப்போ பாவமெல்லாம் தொலைஞ்சிச்சு, இப்போ பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். இவன் ஒருத்தன் தான் அதை நினைச்சான். எல்லாரும் கங்கையில் குளிச்சுட்டு வந்தவங்க தானே, பாவம் செஞ்சிருக்க கூடாது, இதை காரியம் செய்யறதுக்குன்னொடனே ஏன் போனாங்க? கங்கையில் குளிச்சு அப்போ என்ன நினைச்சான்? ஆக நாம பரிசுத்தம் பண்ணிக்கிறோம், அது மனதால தான் சும்மா சொல்றோமே ஒழிய ஆயிட்டோம்னு நினைக்கிறது. அதனாலதான் இந்த நியாசங்கள், மானசீக பூஜை எல்லாம் தினமும் செய்யறோம். பூஜை தினமும் செய்யறதுக்கு காரணம், அதை அடிச்சு 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 நமக்கு பக்குவப்படுத்திடணும். அந்த பக்குவம் ஆன பிறகு ஸ்திரமாகும். அந்த பிரஜை வந்து ஸ்திரமா ஆயிடுச்சுன்னா நம்ம உறுதி ஆயிட்டோம்னு அர்த்தம். அந்த மாதிரி பூஜையும் மானசீக பூஜையும் அப்புறம் இந்த ஜபமும் நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்ங்கிறத 6வது ஸ்லோகம் வரைக்கும் சொன்னாங்க. அடுத்த வாரம் 7வது ஸ்லோகம் பார்க்கலாம். சகனாவதி சொல்லுவோம். ஓம் சகனாவவதோ சகனோ புனக்தோ சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.